सुम्मतवपाद सरोजयुग्मे ब्रह्मेन्द्र रुद्रमुनिवृन्द शिरोभिवन्दे श्रीमच्छटारि यतिराजसुपूजिते च शुद्धं मदीय हृदयं दृढमस्तु लग्नम् माता नृसिंहश्च पिता नृसिंहः भ्राता नृसिंहश्च सखा नृसिंहः विद्या नृसिंहो द्रविणं नृसिंहः स्वामी नृसिंहो सकलं नृसिंहः हितो नृसिंहः यतो यतो वापि ततो नृसिंहः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तैतराणि तृणाय मेणे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ते प्रपद्ये निरवज्ञानान् निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्दुना करुणया सौस्यादिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रम् दान्दिक्षादिदयादिविश्वगुणैर्बान्धं बुधाग्रेसन् श्रीमद्रङ्गचटार्यो नृपतिं श्रेयोनितिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरिपुणः संयमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसुम्मे नरहरिषडजिद्योगिने दुःप्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभो यतिपतेः प्राप्तलक्ष्मीसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीषधारीं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीसुम्मशरदित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरगुणान् षडोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्तात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्यार्चिं त्रिगृषडरिभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूगत्वमिसर्जिता रङ्गपूर्वेण सूक्तम् वात्स्यं नारायणार्यं परमदमनव्याक्रियाख्यातमीडे श्रीमद्रङ्गचटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यजगदित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशियते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गचटारि योगिचरणन्यस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गचटारि वीरगुरान् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यदितुर्यकृपाविषितं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपि प्रकाशाभिः आविद्यं निहितं तमः வாழிபரகாலன் வாழி கலிகன்று வாழிகுடையரோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கானிடும் பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நல்நூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய ஆரணசாரம் பரசமய வஞ்சு கனலின் பொறி பணகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே தங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரமனைத்தன் தங்கு மனம் நீ எனக்கு தாம் வற்புடைய வரை நெடுந்தோள் மன்னர் மாள வடிவாய மழுவேந்து உலகமாண்டு வெற்புடைய நெடுங்கடலுள் தனிவேல் உய்த்தார் வேல் முதலா வெண்ணானூர் விந்தை மேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடுபொழ் சூழ் நெடுமருகில் கமல வேழி பொற்புடைய மலையரையன் பணிய நின்ற பூங்கோவலோர் தொழும் போது நெஞ்சே. இன்னும் இந்த திருக்குறள் பாசத்திலே இருந்துட்டு இருக்கோம். அதுல இது மட்டும் பார்த்திருக்கோம். அதாவது வெற்பித்தியாதி, அதாவது வெற்புடைய நெடுங்கடலில் தனிவேல் வைத்த வேல் முதலா வென்றானூர் விந்தை மேய, அது மட்டும் விந்தை மேயிலேருந்து பார்க்கணும். இப்படி பாணாசுரனுடைய வதத்தை, அதுல பாணாசுரன் வதத்துல என்ன அப்படின்னு சொன்னா, பாணாசுரனுக்கு அபயம் கொடுத்தானே, நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னானே, அவனையும் அவன்லாம் லோகத்துல எல்லாருக்கும் ஒரு கடவுளா இருக்கானோ இல்லையோ, அவனையும் ஓடும்படியாக பண்ணார் பெருமாள். அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை உடையதான சர்வலோக ரட்சகனான எம்பெருமான், அந்த ரட்சகனான எம்பெருமான் எங்க எழுதிருக்காருன்னா இந்த திருக்கோவிலுள்ள எழுதிருக்கார். ஆக சர்வருக்கும் ரட்சகனாக இருக்கக்கூடிய பெருமான் எழுதிருக்காருன்னா, அந்த சர்வரட்சகனான எம்பெருமான
தான் ரட்சிக்கிறதாக அங்க ஒரு தேவதை இருக்கா. அவளை பத்தி அடுத்த வரியினால சொல்ல போற. விந்தை மேய, அதாவது விந்தைனா ஒரு ஆசிரியர் கூட சொல்ல, இப்படிப்பட்ட மேய விரும்பி இருக்கக்கூடியவர்னு சொல்லலாம். ஆனா இங்க விந்தை மேய அப்படின்னு சொன்னா, விந்தியாட்ட மலையில தபஸ் பண்ணாள் அந்த துர்கைன்றவள். எதுக்காக தபஸ் பண்ணான்னா, இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற வேணும்ன்றதுக்காக தபஸ் பண்ணாலாம். அந்த தபஸ் பண்றதுடைய அவ தபஸ் பண்ணி என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, நான் எம்பெருமானுக்கு தாசபூதை, அதனால அத்தை உரித்து அவளுக்கு அடிமை செய்யறது, எனக்கு நான் கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்ற பிரார்த்திப்பதற்காக தபஸ் பண்ணாலாம். அத சொல்ற. விந்தை மேய வித்யாதி காவல் உறப்பை அருளி செய்கிறார். விந்தை மேய, விந்தியாட்டவியிலே வர்த்தித்தவள், விந்திய மலையில வசித்து வந்தவள். துர்கை என்ன அமைந்திருக்க இப்போது இது சொல்லுகிறது. காவல் பூண்கைக்கு உறுப்பாக தபஸ் பண்ணின வனம் சொல்லுகைக்காக இவள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக, நாம ஒரு பெருவாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அவள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாம கைங்கரியம் பண்ணணும். பிரார்த்திக்காக நாமளே இஷ்டத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணக்கூடாது. இங்க ஆடியன் இங்க ஆசிரியிருக்கேன், இங்க கைங்கரியம் பண்றதுக்காக ஆடியன் காத்துட்டு இருக்கேன், இங்க எது நியமிச்சாலும் அந்த நியமனத்து பிரகாரம் தான் நம்ம காரியம் பண்ண முடியும். அப்படி நியமனம் இல்ல நாம இஷ்டத்துக்கு காரியம் பண்ணக்கூடாது ஆச்சாரியாளுக்கு. அப்படிப்பட்ட அதுக்காக அவள் அங்க தபஸ் பண்ணாலாம். அந்த தபஸ் பண்றதுக்காக இங்க பெருமாள்கிட்டே உட்கார்ந்துருக்கான்னு சொல்ற. இது சொல்லுகிறது, எது இந்த வாக்கியம் சொல்லுகிறது. விந்தைமேய வித்யாதி காவல் பூண்கைக்கு உறுப்பாக தபஸ் பண்ணின வனம் சொல்லுகைக்காக தான் அடிமை செய்ய பிராப்தையானாலும் அவன் இறங்கிக் கொள்ளும் போது தபஸ் பண்ண வேணும் போலே காணும். இவருடைய வைபவெல்லாம் அங்குத்த ரட்சைக்கு உறுப்பாகையாலே அருளி செய்கிறார். பெருமாள் அவதாரம் பண்ண போறார் அப்படின்றத காண்பிப்பதற்காக இவள் முன்னே அவதாரம் பண்ண கம்சன் இவளை வதம் பண்ண வரைச்சே இவள் ஆகாசத்துல போய் உன்னை வதம் பண்றதுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சிட்டா. யசோதைக்கு முன்னாகவே பிறந்துட்டாவோ. அதனால எம்பெருமானுடைய பெருமையை வெளிப்படுத்தினவள் இந்த துர்கை என்பவள். இந்த கிருஷ்ணானுபவத்தெல்லாம் ரொம்ப பூர்ணமா அனுபவிச்சவள் அவள். ஏன்னா யசோதைக்கு கிருஷ்ணனுக்கு முன்னாடியே பிறந்துட்டா. அதனால அவள் கிருஷ்ணனுடைய அனுபவத்தெல்லாம் பூர்ணமா அனுபவிச்சிருக்கா. அந்த பூர்ணமா அனுபவிச்சு இப்படிப்பட்ட இவனுக்கு இந்த பானாசுரனுடைய வதத்தினால, பானாசுரன் வதத்துல இவன் என்ன பண்ணா, அவள் வசமே இல்லாமல் அவன் முன்ன போய் நிக்கும்படி பண்ணி அவனை ஆயுதத்தை எடுக்க முடியாது பண்ணாலும் இல்லையோ, அது இவளுக்கு கொஞ்சம் மனசுல உறுத்திது. ஆஹா, அப்ப பிள்ளை பாசம் இவனை நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னுட்டு அதெல்லாம் உணர்ந்துதான், சரி இந்த அவதாரம் இப்படிப்பட்ட ரட்சகன் உயர்ந்த அவதாரம், சர்வலோகத்துக்கு ரட்சகன், இவனுக்கு நாம் என்ன கைங்கரியம் பண்றது அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு நாம் அடிமையாகவே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுவோம். அதுவும் இந்த இளைய பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, சித்திரக்கூட்டத்துல பெருமாளுக்கு பலவிதமான கைங்கரியம் பண்ணி பயம் வராத மிருகங்களோட இருந்தோ இல்ல வேற எங்கேருந்தோ பயம் வராதபடி 2 பேரையும் பாதுகாத்துதான் ரட்சணம் பண்ணிதான். ஆக லோகத்துக்கு சர்வரட்சணான எம்பெருமான அவன் கைங்கரியம் பண்ணி அந்த பயத்துல இருந்து காப்பாத்தினான்னு சொல்லி ராஷ்டிரமத் ராமாயணத்தை பாக்குறோம். அந்த மாதிரி அந்த கைங்கரியம் தான் பெருமாளை காப்பாற்ற வேண்டிய கைங்கரியம் தான். பெரியாழ்வார் காப்பிட்டு பெருமாளை ரட்சணம் பண்ணார். இவள் இருந்து இங்கே இந்த திவ்யதேசத்தை இருந்து இவளை சேவிக்கவராலையும் திருத்தி பெருமாளை சேவிக்க முடியாது பண்ண முடியாத ஒரு ரட்சைய இவள் எடுத்துக்கொண்டதுக்காக என்ன பண்ணா, தபஸ் பண்ண வேணும் போலே காணும் இவள் அங்க இருப்பது. அப்பதான் எம்பெருமானுக்கு தபஸ் பண்ணாக்க, ஓ சரி நீ இந்த கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அனுமதிப்பார் அப்படின்றதுக்காக அந்த கிருஷ்ணாவதாரத்துல அவனுடைய பெருமையை பார்த்து அனுபவித்தவள் இவனுக்கு தாசபூதனாக இருக்க வேண்டும், தாசியாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக
இங்க இந்த ஊர்ல இருக்காள் அப்படின்னு சொல்ற. அடிமை செய்ய பிராப்தையானாலும் சொதாவே அடிமை செய்வதற்கு தாசபூதா சொதசர்வேன்னு சொல்றது சொதா தாசபூதையா இருந்தால் கூட அவர் தபஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கணும்தான் இவருடைய வைபவம் எல்லாம் அங்கு ரட்சைக்கு உறுப்பாகையாலே அருளி செய்கிறார். எங்க திருமோகூர்ல அந்த கருப்பு சாமின்றது ஒரு தெய்வத்தை அங்க மலை மேல சொல்லலையோ, அந்த மாதிரி இங்க இவளுடைய பிரசித்தி இங்க வைபவம் அப்படி இருக்கு. அதனால இவளுடைய வைபவத்தை சொல்றப்ப விஞ்சமேய அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். விஞ்சமேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட, கற்புடைய மடக்கண்ணி அவளுக்கு எவ்வளவு பாருக்கா, காவல் பூண்டா ஆக அப்படிப்பட்டவள் இவள். கற்புடைய ஞானம், கற்பு ஞானம் கட்டும் கழற்றும் அறிந்தும் காக்கவல்ல ஞானாதிக்கத்தை உடையவள். கற்புன்னா ஞானம் சொல்ற. சாதாரணமா கற்பு என்னன்னா எல்லாருக்கும் அந்த ஸ்திரீகளுக்கு உடையதான அந்த ஸ்திரீத்துவம் கற்பு இருக்கும் இல்லையோ, அதுதான் சொல்லுவா. ஆனா இங்க ஞானம் என்ன ஞானம்னா எம்பெருமான ரட்சிக்கணும், எம்பெருமானுக்கு காவலா இருக்கணும்னாக்கா அவனுக்கு எவ்வளவு ஞானம் வேணும். ஒரு சாதாரணமா ஒரு பெரிய அதிகாரிகளுக்கோ இல்ல அரசியல்வாதிகளுக்கோ அவன் பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் இன்னும் சாதாரணமா நிக்கிற மாதிரி இருக்கு நமக்கு பாக்குறதுக்கு. ஆனா அவனுடைய கண்கள் எங்கெங்க போறது, எவ்வளவு தூரத்துல போறது, எப்படி போறது, யார் என்ன பண்றா எல்லாத்தையும் ஒரே ஏக சமயத்தை கிரகிக்கிறான். அவன் நிக்கிறது பார்த்தா என்ன இவன்லாம் பண்ணிட்டு போறான், இவ்வளவு பெரிய இதுல எங்கிருந்து எங்க ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தெரியாது. அந்த மாதிரி இவளுடைய காவலானது ஞானமானது அப்படி கட்டும் கயற்றும் அறிந்து காக்கவல்ல ஞானாதிக்கத்தை உடையவள். கட்டுன்னா ரொம்ப கட்டுப்பாடு, கயற்றுன்னா இந்த பார்வைகள்லாம் அப்படி இப்படி சுத்தி நிற்பாளாம், எங்கேருந்து எங்கேருந்து வருது. ஆக அப்படி கட்டு கயற்றும் அறிந்து இருக்குமா இருப்பா. அவளை பார்த்தானாக்கா பின்னாடி பாடி காண்றவரா முகத்துல ஒரு இருப்பா இருக்கும். அதே சமயத்துல கண்கள் அப்படியே சுழற்றிட்டே இருக்கும். கட்டும் கழன்றும் அறிந்து காக்க வல்ல, அறிந்துன்னா அப்படி இப்படி பாப்பா, ஓஹோ இது இப்படி நடக்கிறது, சரி எல்லாம் சரியா இருந்துருக்கா அப்படின்னு அதையும் பாப்பா. ஆஹா கட்டும் கழற்றும் அறிந்தும் அப்படின்னு சொல்லி காக்க வல்ல ஞானாதிக்கத்தை உடையவள் இவள். கற்பென்று ஸ்திரீத்துவமாய் தன்தாமே அழிய மாறியும் ஸ்திரீத்துவத்தை நோக்குமா போலே தன்னை அழிய மாறியும் அத்தை நோக்க கடவுளாய் இருக்கை. இந்த ஸ்திரீத்துவத்தை அவ்வளவு ஜாக்கிரதையா காப்பாற்றலாம். தன்தாமை அழிய மாற்றியும் ஸ்ரீத்துவத்தை, ரொம்ப ஸ்ரீத்துவத்தை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான தசை. அதனால தன்தாமை அழிய மாறியும் ஸ்ரீத்துவத்தை நோக்குமா போலே, கொஞ்சம் அசந்தா போறோம் அவளுடைய ஸ்ரீத்துவம் கொஞ்சம் மாறிவிடும். அதனால தந்தாமை அழிய மாறியும் ஸ்ரீத்துவத்தை நோக்குமா போலே. ஆக தன்னுடைய கற்பையும் காப்பாத்திண்டு தன்னை அழிய மாறியும் அத்தை நோக்க கடவுளாய் இருக்க நோக்குமா போலே அவள் ஸ்ரீத்துவமா இருக்கவள் எப்படி ரட்சையா இருக்க முடியும் அப்படி சொன்னா அதுதான் விஷயம். தன்னுடைய ஸ்ரீத்துவத்தையும் காப்பாத்திண்டு அந்த ரட்சத்துக்கு வந்தானாக்க எவ்வளவு ஆபத்து அவளுக்கு வரும். உள்ள இருக்கிற காப்பாத்தணும்னா வெளியில வந்து எவ்வளவு சாமர்த்தியமா தன்னையும் காப்பாத்திண்டு தன்னுடைய ஸ்ரீத்துவத்தையும் காப்பாத்திண்டு அவனையும் காப்பாற்ற முடியும் அப்படி சொன்னா இவளுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வாசம் வெளியில இருந்து வரும். அதையெல்லாம் பாக்குறானோ இல்லையா அந்த பாடி கார்டா இருக்கவனுக்கு. அந்த மாதிரி தன்தாமை அழிய மாறியும் ஸ்ரீத்துவத்தை, அந்த ஸ்ரீத்துவமானது இவ புருஷாள் வந்து தான் அழிக்கப்பட்டா அது ஒண்ணு லோகத்துல பிரசித்தி கிடையாது. ஆனா ஸ்திரீகளுக்கு தன்தாமை அழிய மாறினா லோகத்துல அபவாதங்கள் வரும். ஆக தன்தாமை அழிய மாறும் பண்ணக்கூடியான ஸ்ரீத்துவத்தை இருக்க அத்த இப்போ ரட்சகனா இருக்கா. ஸ்ரீத்துவத்தினுடைய காரியம் என்ன, அவளுக்கு ஏற்பட்ட காரியத்தை பண்ணுமா இல்லையோ, இவள்னா இங்க ரட்சகத்துக்கு வாசல நிக்கிறது அப்படின்னா தந்தை ஸ்ரீத்துவனுடைய சுபாவமான அந்த பத்னின்ற ஸ்தானத்தை விட்டுட்டு, பத்னியோ இல்ல வாகினியா இருக்கோ இப்படியோ அந்த ஸ்திரீத்துவத்தை விட்டுட்டு அவ மாட்டு காரியத்தை பண்ணுமா இல்லையோ அதை விட்டுட்டு தன்னை அழிய மாறியும்னா இவ ரட்சணைக்கு அங்க பூத்தனையானவள் தன்னை அழிய மாறி பண்ணி கடைசியில அவளே அழிஞ்சு போனா. அவள் தன்னுடைய உருவத்தையும் மாத்திட்டு இது பண்ணி இப்படி போனா. இவள் என்ன பண்ணா, துர்கையா இருக்கிறவள் பல ஆயுதங்கள் இருந்தால் கூட இவள் பெருமாள் ரட்சணத்தை வரும்பொழுது தன் அந்த ஸ்ரீத்துவத்தை மாத்திண்டு, இப்ப போலீஸ்ல இவள் இப்ப எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாலும் இல்லையா, ஸ்ரீத்துவங்க ஸ்திரீகள்லாம் கூட போலீஸ் ஆகிறோம் இல்லையா, அப்ப தன்னை அழிய மாறி
அப்போ பொதுவா லோகத்துல என்ன ஸ்திரீகள்னா ஏதோ அவளுக்கு கடைஞ்ச பணிவிடைகளை செஞ்சுட்டு அப்படி இருக்க வேண்டியதுன்னு ஒரு சுபாவம் இருந்தது. தன் தம்மை அழிய மாறியும் அப்படிப்பட்ட ஸ்திரீத்துவத்தை அழிய மாறி பண்ணிட்டு தாள் ரஷகையா இருக்காள், அத்தை நோக்க கடவுளா இருக்கா. ஆக ரஷணம் தான் இவளுக்கு பிரதான நோக்கு. தான் ஸ்ரீன்றதையும் மறந்து தன்னை மாற்றிக்கொண்டு எம்பெருமானுக்கு ரஷகையா இருக்கா அப்படின்றத இங்க சொல்ற. அப்போ ஸ்திரீகளுக்கு வேண்டியதான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இவெல்லாம் இருக்கும் இல்லையோ. அச்சம் இருந்தா ரஷத்துக்கு வர முடியாது, நாணம் இருந்தாலும் வர முடியாது. இந்த மடப்புன்றது என்ன அப்படி சொன்னாக்க தன்னுடைய ஸ்திரீத்துவத்தை காப்பதிலேயே மிகவும் பற்று உள்ளவளா இருக்கணும். அப்படிப்பட்ட மடப்புன்னா பற்றிற்று விடாத ஒழிகை. தான் கூடவே என்னதான் போலீஸா இருந்தாலும் கூட தான் ஒரு பெண் அப்படின்ட்டு தன்னுடைய இதெல்லாம் காப்பாத்துற ஒரு பொறுப்பு அவளுக்கு இருக்கும் இல்லையோ. இப்ப அடிஷனல் பொறுப்பு இவளுக்கு. போலீஸ் லோகத்தை காப்பாத்துறேன்னால கூட தன்னையும் காப்பாத்திட்டு தான் அந்த போலீஸ் காரியம் பண்ண முடியும். அந்த மாதிரி மடப்பமாவது தன்னுடைய ஸ்திரீத்துவத்தை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ, அதுதான் மடப்பு. அந்த மடப்பை பற்றிட்டு விடாத ஒழிகை. பிரபல விரோதிகள் உண்டானாலும் விட்டு போகாத ஒழிகை. அதான் பிரபல விரோதிகள் ஏற்படும். அந்த பிரபல விரோதிகள் வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு பற்று இருக்கும் இல்லையோ, பற்று. அந்த பற்று லக்ஷ்மணன் இவ்வளவு காத்துட்டு வரச்சேயும் கடைசியில பிராட்டி சில கடுஞ்சொல் வார்த்தைகள் சொல்ல அதை காது கொடுத்து கேட்க முடியாதபடி அதை உருட்டு பற்ற போயிட்டாரோ இல்லையா லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் தான் ஆபத்து வந்தது. அதனால அந்த மாதிரி விட்டு போக கூடாது. அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி பெருமாள் நீ அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கார். சொல்லிட்டு போயும் கடைசியில பிராட்டினுடைய சுடு சொற்கள்னாலே அதை பொறுக்க முடியாத லட்சுமணன் வந்துட்டாரோ இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் நம்ம விட்டு போக கூடாது. அதனால எத்தனை பல விரோதிகள் உண்டானாலும் விட்டு போகாத ஒழிகை. அந்த பாதுகாப்பதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படிப்பட்டவள் மரப்புடையவள். கற்புடையன்றது இவ்வளவு இது வியாக்கியானம் பண்ற. ஆக கற்புன்றது தன்னையை காத்திக்கொண்டு தன்னுடைய காரியங்களையும் செஞ்சு அதுல மடப்போட கூடாது. மடப்புன்னா அந்த ஒரு பற்று, அந்த பற்று விடாது இருக்கணும்படியாக தான் பிரதிஜை பண்ணிக்கிறார். விட்டு போகாதுகை கண்ணி அனன்ய பரையன் கை. இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்றதை விட இவளே ஏற்றுக்கொண்ட காரியம். அதனால அனன்யபரை இன்னொருத்தரால் நியமிக்கப்பட்டவள் அல்லவோ கண்ணி. அதே மாதிரி இப்ப ஸ்திரீகள் கல்யாணம் ஆகி புருஷனுக்கு அதீனமா இருந்தா அவ அந்நியப்பறை, இவள் அனன்யப்பறை. என்ன கண்ணி கழியாது இருக்குன்னு சொல்லலையோ. அதனால கண்ணி கழியா இருப்பதனால இவள் சுதந்திரை. அதாவது அனன்யப்பறை என்கை. இன்னொருத்தருக்கு அடங்கப்பட்டவள் இல்ல, இவளாவே நியமிக்கப்பட்டவள், இன்னொருத்தினால் நியமிக்கப்பட்டவள் இல்ல. பிறர் நியமிக்க காக்கை அன்றிக்கே. இன்னொருத்தரால அப்பாயின்மெண்ட் பண்ணி இவனை பாடி கார்டா போட்டிருக்காள், அந்த மாதிரி கிடையாது. பிறர் நியமிக்க காக்கை அன்றிக்கே தன் ஆதரத்தாலே காக்கை. இவளுக்கே இந்த எம்பெருமானுக்கு தான் ஒரு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இவளுக்கே ஆசை ஏற்பட, இவளோட ஆசையினாலதான் மடக்கண்ணி காவல் பூண்ட. மடக்கண்ணி அது காவல் பூண்டன்னு சப்தம் இருக்கோ இல்லையோ. அதனால இவளே இதை ஏறிட்டு கொண்டது. இந்த கைங்கரியத்தை இவளே இதை விரும்பி ஏற்றது. பிறர் நியமிக்க காக்கை அன்றிக்கே தன் ஆதரத்தாலே காக்கை பரிவின் மிகுதியாலே ரட்சண தர்மத்திலே அன்வைத்தாள் என்கை. அதனால இன்னொன்னு பரிவுனா ஒரு வஸ்து மேல ஆசை இருந்துருக்குன்னா அதை எவ்வளவு ஜாக்கிரதையா காப்பாத்தணுமோ அந்த பரிவு இருந்தாதான் அதை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் வரும். ஆக அப்படிப்பட்ட பரிவு உள்ளவள் இவள். பரிவின் மிகுதியாலே ரட்சண தர்மத்திலே அன்வைத்தாளின் கை. காவலுக்கு அழிவு வருமிரே இவள் போக பிரவணையாமாகில். இவள் கன்னி, ஒரு கன்னியா இருக்கிறவள் இதர விஷயங்கள்ல அவளுக்கு எண்ணங்கள்லாம் வராது. ஆக இந்த காக்கைக்கும் இந்த கன்னியா இருக்கிற தன்மையானது ரொம்ப ஒத்துழைக்கும்.
இது இவ போக பறையா இருந்தான்னு வச்சுக்கோ, காவலுக்கு நஷ்டம் வந்துடும். அதனால கன்னி, இவள் கண்ணின்னா தன்னுடைய ஸ்ரீத்துவத்திலே கண்ணியத்தை, அந்த கண்ணின் தன்மை இருக்கும் இல்லையோ, அதை காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் உடையவள். காவலுக்கு, அதாவது ரக்ஷண தர்மத்திலே அன்வைத்தாள் என்கை, இவள் போக பிரவணையாம அகில், இவள் போகத்துக்காக ஏற்பட்டவளா இருந்தா காவலுக்கு அழிவு வருமிரே. அதனால இவள் கண்ணியா இல்லாத இன்னொருத்தனுக்கு புருஷனுக்கு பரதந்திரியா இருந்தாள்னாக்க, ஐயோ நாம என்ன பண்ணோம், இங்கே காத்துட்டு இருக்க முடியுமா, என்ன டியூட்டி முடிஞ்சு போச்சு, ஆத்துல அவர் வருவார், அவருக்கு ஏதாவது ஆகாரம் எல்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அப்ப என்ன ஆகும், காவல் அந்த டியூட்டியானது டைம் முடிஞ்சு போச்சு, அதனால அந்த காவல்ன்றது நின்று போடும். அதனால அவள் போக பிரவணமா இருப்பாள். இன்னொரு காரியம் இருக்கே, ஆத்துக்கார் வருவார், ஆபீஸ்ல இருந்து வந்து அவருக்கு டிஃபன் பண்ணி வைக்கணுமே, சரி சரி நம்ம எத்தனை இங்க போய் பெருமாளுக்கு ரட்சணம் பண்ணிட்டு இருக்குது, நாம ஆத்துக்கு போகணும் விட்டுட்டு போடனாக்கா அப்ப காவலுக்கு அழிவு வரும். அதனால இவள் கண்ணின்னு சொன்னாலா, இவளுக்கு எந்த காரியமும் கிடையாது. அதனால கன்னியார்கள் உண்டு, தன் காரியம் உண்டு. அதனால எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி இவள் எம்பெருமானியே காக்க வேண்டிய ஒரு தன்மை எண்ணத்தை உடையவள். கன்னி என்று அழிவில்லாததுக்கு பேராகையாலே இவளுக்கு அழிவில்லாமையாலே ஊருக்கு அழிவில்லை என்றபடி. கண்ணின்னா அவள் அழிவில்லாதவள். அழிவுன்னா என்ன அப்படின்னா கிடையாது. அவள் அந்த கண்ணின் அந்த கண்ணியத்துக்கு உண்டான இது இருக்கும் இல்லையோ, அந்த குணமானது மாறிடுத்துன்னா அவளுக்கு வேற மாற்றம் வந்துடும் அவளுக்கு பேருக்கு. அதனால அவள் கண் சொல்ல மாட்டா, திருமணமானவள் அப்படின்னு சொல்லுவா. ஆக அப்படி அந்த கன்னித்தன்மை போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க அவளுக்கு அழிவு வரும். அது அழிவு இல்லாமையாலே, இவள் ஸ்திரமாக கன்னியா இருப்பதனாலே இவளுக்கு அழிவில்லை. இவளுக்கு அழிவு இல்லாதனால இவளுக்கு ஊருக்கும் அழிவு இல்லை. ஏன்னா இவர் 24 hours பெருமாள் ரஷணம் பண்றா. இவ போலீஸ்ல இருக்கிறவள் என்ன பண்ணாக்க, அந்த 8 hours 10 hours முடிஞ்சு போச்சுன்னா அவ ஆத்துக்கு போயிடுவா. அதனால வேற ஒருத்தர் வர, அது விஷயம் வேற. இருந்தாலும் இவள் பண்ண வேண்டிய டியூட்டி அந்த 10 மணியோட. ஆனா இவள் கன்னியா அழிவற்றவளா இருப்பதனால, இவளுக்கு வேற காரியம் இல்லாதனால, இவள் அனன்ய பறையா இருப்பதனால இவளுக்கு 24 மணி சாகசமும் இந்த கோவில் தான் அவளுக்கு பெருமாளை காப்பாதுதான் இவளுக்கு குறிக்கோள். அப்படிப்பட்ட அழிவில்லாதவள், அழிவில்லாததுக்கு பேராகையாலே கன்னி என்பது அழிவில்லாதவள், தன்மை மாறாதவள், ஸ்ரீத்துவத்துக்கு அத்த மானத்தை காப்பாற்றக்கூடியவள் அப்படின்றதால கன்னி பேராகையாலே இவளுக்கு அழிவில்லாமையாலே. அழிவில்லாம இவளுக்கு விச்சேதம் ஏற்படாது, அந்த ரட்சணத்தை டியூட்டியில இவளுக்கு பிரேக் வராது. அப்படிப்பட்ட ஊருக்கு அழிவு இல்லை. அதனால 24 மணி நேரம் கால் பண்றான்னா வாசல, இப்ப ஊரெல்லாம் என்ன பண்ண நைட்ல, இப்போ மெட்ராஸ்ல இந்த கூர்க்கா ஒருத்தன் வருவான். இப்ப அவன் வந்து ஒவ்வொரு வாசலையும் டக்கு டக்குன்னு தள்ளிட்டு போவான். அவன் தட்டிட்டு 2 தெரு தள்ளி போனாக்கா இந்த தெருவில் கொலை நடந்துடும். இங்க இந்த தெருவிலே இப்படி போயிருந்தானாக்கா ஏதாவது இதெல்லாம் நடக்காது, திருடுலாம் நடக்காது. இவன் இன்னும் டியூட்டி பாவம் வரான், 2 தெரு தள்ளிட்டு போறான், 4-5 தெரு ஒரு 4-5 தெரு பார்த்துட்டு டக்கு டக்குன்னு தள்ளிட்டு போயிடுவான். அவன் போன பிற்பாடு ஒரு இடத்துல திருடு நடக்கும். அப்படியே அதனால அந்த மாதிரி இல்லாமல் இவளுக்கு அழிவே இல்லாத ஊருக்கு சர்வதா சர்வ விதத்திலையும் இவள் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கா அந்த ஊர்ல. அதனால ஊருக்கு அழிவு இல்லை. பிறந்தவன்றே நடை போந்தவளாகையாலே என்றும் ஒக்க பரிவியாய் இருக்குமிரே. இப்படி பெருமாளுக்கு என்னதான் இவளுக்கு அவ மேல பரிவு, பெருமாள் பேர்ல இவளுக்கு என்ன அவ்வளவு பரிவு அப்படின்னா, பிறந்தவன்றே நடை போந்தவளாகையாலே, பிறந்தா உடனே மாயமா அவனை கம்சன் வெட்ட வரைச்ச அவள் பறந்து ஆகாசத்துல அவள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நடை கட்டிட்டா. அதனால அவளுக்கு ஏற்றம். ஏன்னா பெருமாளுடைய தன்மையை சொன்னா, பெருமாளையும் காட்டி கொடுத்துட்டு போட்டா. காட்டி கொடுத்துட்டு போட்டான்னாக்கா அவனுக்கு ஒரு பயம் வரணும், அதுக்காக அப்படி சொன்னா அவ. அதனால அதை காட்டி கொடுக்குறான் அர்த்தம் கிடையாது. பயந்துட்டே இருக்கணும். சரி ஒருத்தன் பிறந்துட்டான்னு தெரியணும், விஷயத்த சொல்லிடணும். விஷயத்த சொல்லிட்டா இவளுடைய, அதாவது ஒரு வம்பள பெண்ணு வந்ததுன்னா அதை பேசிட்டே இருப்பான். அவனுக்கு இது யார்கிட்டயாவது சொன்னாதான் அவனுக்கு கொஞ்சம் பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். அத்தை டக்குனு இன்னொருத்தர் சொல்லிட்டு கூட அது அப்படியே ஊர் பத்தின்னு இருக்கும். அதே மாதிரி இவளுக்கு என்னன்னாக்கா பெருமாள் பிறந்துட்டான்னு சொல்லிடணும். அதை சொல்லிட்டு இவ காரியம் முடிஞ்சு போச்சு, நடைவு என்றும் ஒர்க்க பரிவாயி இருக்குமே. ஆக அன்னைக்கு அதுக்குதான் சொல்றார், என்றும் பிறந்தவன்றே நடை போந்தவளாகையாலே. பிறந்தா உடனே நடையை கட்டினா, பெருமாள் பழக போறான்னு சொல்லிட்டு அவள் நடையை கட்டிட்டா.
என்றும் ஒக்க பரிவியாயிருக்கும். அதனால கூட பிறந்தவள் தானே, முன்னாடி பிறந்தா, அதனால அவளுக்கு எம்பெருமானிட்ட ஒரு பரிவு உண்டு. ஏற்கனவே ராமாவதாரத்தெல்லாம் கேட்டு எம்பெருமானுடைய வைபவங்களை கேட்டிருந்தால் கூட இப்ப நேராவே கிருஷ்ணனுக்கு முன்னாடியாக பிறந்தவள் பாசம் கொஞ்சம்தான் இருக்கு. ஒரு நாள் கூட 2 நாள் தான் அந்த தம்பின்ற பாசம் இருக்குமோ இல்லையோ, அந்த பரிவு என்றும் ஒக்க பரிவியா இருக்குமிரே. இவளுக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபாடு, அந்த கிருஷ்ணாவதாரத்தில் இவ்வளவு பிறந்ததுனால இவளுக்கு ரொம்ப பரிவு ஜாஸ்தி. தம்பி வளைக்காரி என்றோ என்று நஞ்சியர் அருளி செய்வார். இந்த தம்பி விளைச்சான்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விருத்தாந்தம். அதான் விருத்தாந்தம்னா இது ஒண்ணும் இது இல்ல, பெரிய இது இல்ல. அதாவது நஞ்சியர் ரொம்ப ரசிகர். அதுல தம்பி வளைக்காரி என்றோ, ஏன்னா என்றும் மோக்க பரிவியா இருக்கிறன்னு ஒரு வியாக்கியம் பண்ணிருக்கோம் இல்லையோ, அதுக்குதான் அவர் ஓஹோ எதனால அப்படின்னா தம்பி வளைக்காரி என்றோ என்ன, தம்பி வளைனா ஸ்ரீதம், தம்பின்றது கிருஷ்ணன், அதனால தம்பிக்கு முன்னாடி பிறந்தவள் இல்லையோ அப்படின்னு சொல்ற. அதாவது கண்ணன் பிறந்த உடனேயே திருவாய்ப்பாடியில கொண்டு விட்டு வந்தார். அந்த யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தை இங்க எடுத்து வந்துட்டார். ஏன் யசோதைக்கு முதல்ல பிறந்த குழந்தைய பெண் குழந்தைய இங்க எடுத்து வந்துட்டார். தேவகிக்கு இதுதான் 8வது குழந்தை அவன் நினைச்சுட்டான். யாரு? கம்சன். அப்போ இத கொல்ல நினைக்கும் பொழுது இது என்ன எடுத்து ஆகாசத்துல இருக்கு, இதுதான் துர்கை. ஆக யசோதையில கண்ணனுக்கு முன்னாடியே பிறந்த, அப்புறம் தான் யசோதைக்கு ஆய்ப்பாடுல கொண்டு விட்டார் நந்தகோபன். ஆக யசோதைக்கு முன்னாடி பிறந்தது என்னவோ யசோதை இடத்துல, ஆனால் அந்த கண்ணனை கொண்டு விட்டுட்டு யசோதைய கம்சன் இங்க இருந்து வந்தா. இந்த இடத்துல வந்தனால பிறந்த சமயம் அங்க யசோதைக்கு பிறந்தா, இங்க தேவகி கிருஷ்ணன் பிறந்தார். ஆனால் மாறி கொண்டு வரச்சே அங்கிருந்து இங்க கொண்டு வந்து வட்டார். அந்த கம்சன் குழந்தைய கொலை பண்ணும் போது எதுக்காக பண்ணார் அப்படின்னா, அப்பவே இந்த கண்ணனை காக்குது. இந்த கண்ணன் அந்த கம்சன் சிறையிலே இருந்தான்னாக்க கம்சன் நிச்சயமா அத்தை கொலை பண்ணிடுவான். ஆக அன்னைக்கு தேதியில கண்ணனை காப்பாத்தினான். கொண்டு திருவாய்ப்பாடியில கொண்டு விட்டதுனால கண்ணன் உயிர் போயிட்டான். கண்ணனை அன்னைக்கே காப்பாத்தினா. அந்த ரட்சணம் பண்ணாலும் இல்லையோ, பிறந்த உடனே ரட்சணம் பண்ணான். அதனால்தான் ஓஹோ இந்த அந்த திருக்கோவிலூர்ல அவங்க மங்களாசாசனம் பண்ணும் போது நஞ்சியர் ஓஹோ இவள் தான் தம்பி வளைக்காரியோ, ஏன்னா தம்பி அன்னைக்கு அந்த கிருஷ்ணாவதாரத்துல காப்பாத்தினாலே அவள் தான் இங்க துர்கியோ, இவள்தான் இருக்காளோ அப்படின்னு மங்கும் பொழுது கூட அவளை தம்பை வளைக்காரி என்றோ அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்துக்கு வர்றதுக்கு ஓஹோ தம்பி வளைக்காரியோ அப்படின்னாக்க அப்படின்னு சொல்லி, அதாவது கண்ணனை காப்பாத்தி கொடுத்தவள் அவள். புரியுதா? தம்பி எப்படி காப்பாத்தினா அப்படின்னு சொன்னா, யசோதைக்கு இவள் முன்னாடி பிறந்து அதே சமயத்துல தேவகிக்கு 8வது குழந்தையாக பிறந்த கண்ணனை வசுதேவன் இங்கிருந்து கொண்டு யசோதை இருக்கிற திருவாய்ப்பாடியில கொண்டு வைக்க, அங்கிருந்த இந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு கொண்டு இங்க தேவகி கிட்ட கொண்டு வந்தான். அப்போ அந்த கொண்டு வரல அப்படின்னு சொன்னா கம்சனுடைய கைக்கு கண்ணன் அப்பயே உணவாயிருப்பான். அது ஆகாத தடுத்தது பெருமை யாருக்கு அப்படின்னு சொன்னா இந்த பெண் குழந்தைக்கு தான். இவள் தான் துர்கை. ஆக அப்பவே பெருமாளை இவள் காப்பாற்றினாள், பால்யமாயிற்றைய காப்பாற்றினா. அந்த பரிவு தான் இப்போ சதா சர்வகாலமும் இந்த ஊர்லயே இருந்து கண்ணன் குழந்தை தானே. ஆக அன்னைக்கு நான் காப்பாத்தினேன், அன்னைக்கு காப்பாத்திட்டு உடனே போயிட்டு நான் மறைஞ்சிட்டேன். இப்போ அது சர்வதா இருந்து நீங்க கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பவும் பெருமாள் சங்கம் தான். அப்பதான் அதனாலதான் நான் அந்த சமயத்துல உன்னை ஏதோ ஒரு நிமிஷம் பிறக்க வச்சு நான் மறைஞ்சு போயிட்டேன், எனக்கு உன்னோடயே இருக்கக்கூடியதான உனக்கே கைங்கரியம் பண்ணக்கூடாதான சமயம் எனக்கு கொடுக்கணுமேன்றதுக்காக இவ தபஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்துருக்காங்க. தபஸ் பண்ற மாதிரி இருக்கு, கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க தம்பி வளைக்காரி என்றோ இவள் யாரு? இந்த துர்கையானவள் அப்படின்னு சாய்ச்சாராம். இப்படி எல்லாம் ஒரு அவளுடைய அனுபவங்கள் இருக்கு. தம்பி வளைக்காரி என்றோ என்று நஞ்சியர் அருளி செய்வார். நஞ்சியர் இப்படி அருள் செய்யறது உண்டா?
சேஷபூதனாய் இருக்க செய்தே தன் பருவின் மிகுதியாலே ரக்ஷண தர்மத்தை ஏறிட்டுக் கொள்ளும் நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. பெருமாளுடைய அதாவது சேஷபூதனாலே ஒரு கைங்கரியம் செய்யும்படியாக வரும். அதுவும் இன்னும் பரிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரியாழ்வாருக்கு எப்படி பரிவு வந்தது? நாம எல்லாருமே சேதனர்கள், சேதனர் எம்பெருமானுக்கு தாசபூதர்கள் இருந்தாலும் எல்லாருமே ரட்சணம் பண்ண முடியுமா? அதுல பரிவு வேற. சரி, ஏதோ நம்ம காரியம் ஆச்சு, நாம சேஷபூதன் தான், ஆனா நாம யார்கிட்டயும் அபச்சாரப்படாம நாம மாட்டு ஒதுங்கி இருப்போமே அப்படின்னு இருப்போமோ இல்லாத எம்பெருமானிட்ட அதிகமான பக்தி செலுத்தி அந்த பரிவு வர, அந்த பரிவின் பரிவாகமாக இந்த ரட்சண கைங்கரியத்தை இவள் ஏற்றுக்கொண்டாலாம். சேஷபூதனாய் இருக்க செய்தே தன் பரிவின் மிகுதியாலே ரட்சண தர்மத்தை ஏறிட்டுக் கொள்ளுமுறே. எதை போல அப்படின்னா, ஆழ்வாருக்கு பெருமாளுடைய ஸ்நேக பக்தி அதிகமாக தானே சர்வரட்சண எம்பெருமானில் இருந்தால் கூட அவனுக்கு பண்ணலான்னு பண்ணார், காப்பிட்டார். ஏன் ஆக அப்படி பரிவு மிகுதியால்தான் எல்லாத்துக்கும் ஒரு திருஷ்டாந்தம் சாதிக்கிற நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. அத மாதிரி பெரியாழ்வார் பண்ண மாதிரி இவருடைய தர்மம் ரட்சணத்தை இங்க பண்றத குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட, இப்படி அதனால அவளுடைய தன்மையை சொல்லப்பட்டது. காவல் பூண்டன்னு சொன்னாலே இவளாக ஏறிட்டு கொண்ட ஒரு தர்மம். அது எதனால ஏற்பட்டது அப்படின்னா பரிவுனாலே ஏற்பட்டது. அவ இயற்கையிலே சேஷபூதனா இருந்தாலும் கூட அந்த பரிவு மிகுதியினால இந்த ரட்சண தர்மத்தை தானே ஏறிட்டு கொண்டாள் அப்படின்னு சொல்ற. கடிப்பொழில் சூழ் நெடுமருகில் கமலவேலி. இந்த ரட்சணம் இருக்க ரொம்ப கஷ்டமான காரியம். பெருமாள் மோகினி அவதாரத்தை எடுத்துட்டார். ஏன் மோகினி அவதாரத்தை எடுத்துட்டார் அப்படின்னா, லோகத்துல இந்த பட்டாட்டோபத்தையே பார்த்து அதுலயே மயங்கி போய் சிலது கிட்டக்கே வராது, நல்லாகிட்டே வராது. அந்த மாதிரி இந்த அசுரர்கள்லாம் தேவர்களுடைய விஷயத்துல வரக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் அழகான ஸ்ரீ அவதாரத்தை எடுத்துட்டார், மோகினி அவதாரத்தை எடுத்துட்டார். அதனால இது ஒண்ணு அவளை பார்த்த உடனே ஆஹா இவ்வளவு அழகான்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகிலேயே மயங்கி கொடுத்துகள். பெருமாள் வந்த காரியம் சுலபமாயிடுச்சு. தேவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்துட்டு அவர் மாட்டு கழிட்டார். இது கடைசியில பிரயோஜனம் இல்லை. ஆக அந்த மாதிரி ஒரு சில சமயத்துல ஜீவர்களை திருத்தணும்னாக்கா பெருமாள் உபதேசனாத திருத்துவார். அந்த உபதேசம் பண்ண முடியலன்னா அழகை காட்டி திருத்துறது, இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா இல்லையா? அந்த மாதிரி இப்போ தேசத்தினுடைய ஒரு அழகை வர்ணிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப பெருமாள் உற்சவத்துக்கு சேவிக்க போறோம். இந்த பெருமாள் சேவிக்க உற்சவத்துக்கு போச்சு, இப்போ வேத பாராயணக்காரெல்லாம் இருக்கா, 2 உபய கோஷ்டி எதுக்காக வராங்க? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சேவிக்கிட்டு வரா. எல்லாருமே போய் வேதத்துல கைங்கரியம் பண்ண முடியுதோ? அதுக்கு சக்தி இல்லாதவா. ஆஹா, ஆக்சுவலி ஆச்சரியமான கோஷ்டி, இந்த கோஷ்டியை சேவிக்கிறதுக்கு வேற காட்சி தவிர வேற இடமே கிடையாது. வாஸ்தவத்துல எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் சரி, அந்தந்த திவ்ய தேசத்துல இப்போ திருவள்ளிக்கேணி எடுத்துட்டா, திருவள்ளிக்கேணியில அவளுக்கு இயற்கையாக ஏற்பட்ட ஸ்தலம் அது. அதனால அவளுடைய கோஷ்டி, அருளிச்செயல் கோஷ்டி ஆச்சரியமா இருக்கும். ஆனா வேதத்தை அங்க பார்க்கவே முடியாது. ஏதோ அவ திருப்பி அச்சித்திரம், இந்த பிராமணத்தை இதை சொல்லிட்டு அவ போயிட்டு இருப்பா, புருஷ சூக்தம் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு இருப்பா. ஸ்ரீரங்கத்துல அழகே கிடையாது. ஸ்ரீரங்கத்துல அவ்வளவு பெரிய பெருமாள் கோஷ்டியில யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி இந்த வடக கோஷ்டி தனியா அவ போயிட்டு இப்படி வேதத்துக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. காஞ்சிபுரம் ஒண்ணுதான் சுயம் பிரயோஜனமா எதையும் எதிர்பார்க்காம பெருமாள் கைங்கரியம் அப்படின்றத அது பெருமாள் 2 பேருக்கு 2 கோஷ்டிக்கும் அது ஒரு தெம்பு கொடுத்துடுறார். இவன் இல்லைன்னா ஐயா இங்க பிரபந்தம் இல்லைன்னா வடகலையார் நம்மள சிரிப்பா அப்படின்னு போட்டுண்டு அவா என்ன பண்ணுவா, அவ்வளவு பெரிய கோஷ்டி இருக்க, நம்மளுக்கு பாராயணத்துக்கு மனுஷா இல்லைன்னா அசிங்கம் இல்லையோ அப்படின்னு இவா கட்டுப்பாடா நிற்பா. ஆக இப்படி ஒரு காலத்துல சண்டையா இருந்தது. அதெல்லாம் இப்ப காலம் மாற ஒரு டீசென்டா இருக்கும் கொஞ்சம். இப்போ அது அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். ஆக அப்படி அந்த உபய வேத பாராயண கோஷ்டியும் காஞ்சிபுரத்தோட வேற எங்கேயும் அழகு கிடையாது, வேற எந்த திவ்யதேசத்துலயும் அழகு கிடையாது. அது சுயம் பிரயோஜனம். அப்படிப்பட்ட கைங்கரியத்துல எல்லாரும் அனுபவிக்க முடியல. அதை சேவிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கும்பல் வருத,
அந்த உற்சவத்துல இந்த உபய வேதத்தையும் கோஷ்டியும் சேவிக்கிறதுக்காகவே சில பேர் வருவா. சில பேர் என்னன்னா ஆச்சரியமான அந்த கருட வாகனத்துல எழுந்து பெருமாளை புடத்தரிச்சு அது தூக்குற அப்புறம் அதை சேவிக்கிறதுக்கு போனோம்னு சில பேர் போவா. இப்படி பலதரப்பட்ட ஆசைகளோட அந்த பெருமாளை சேவிக்கணும்னு போறவா கொஞ்சம். அந்த விழாவில வர வேடிக்கை எல்லாம் பாக்குறதுக்கு அதெல்லாம் வர, ஓ இவ்வளவு கும்பல் வருதா, அந்த கும்பலை பாக்கணுமே அப்படின்னு பாக்குறது, கும்பலை பாக்குறதா ஒரு கோஷ்டி. இப்படி கோஷ்டியில வரவா வித்தியாசங்கள் உண்டு. அப்படி அந்த அப்படிப்பட்ட ஊர்ல ஊருடைய ஒரு அழக வர்ணிக்கிற அங்க வீதி சோதக கிங்கரகான்னு சொல்ற அந்த காஞ்சிபுர திவ்ய தேசத்துல அந்த வீதிய சோப்படுத்துற பரிசோதனை பண்றவாளா இருந்தா கூட தேவையில்ல, அப்படிப்பட்ட வசதியான கைங்கரியம் அது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். கடிபொழில் இச்சாதி பரிமளத்தை நிரூபமாக உடைய பொழில். அந்த திவ்ய தேசத்துக்கு என்னடா ஏற்றம் அப்படின்னு சொன்னா ஒரு வாசனை. ஒரு பெரிய பரமேகாந்திகள் இருக்கிற ஊருக்கு போனா அந்த ஊர்ல கோடியில எங்கேயா இருப்போம், ஆஹா என்னடா இது ஆச்சரியமான ஊருடா, இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சுவாமி எழுதிருக்காரா. காஞ்சிபுரம்னாக்க பெரிய சுவாமிகள்லாம் எழுதிருக்கிற இடம். நாலு பக்கம் பெரிய சுவாமி, கோழியாளன் சுவாமி, இப்படி கருடபுரம் சுவாமி அவெல்லாம் எழுதிருக்கா அப்படின்லாம் ஒரு பெருமை. அந்த ஊர்ல இறங்கினோடனே ஆஹா இப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிற இடம் எங்க கோடியில எங்க இறங்கியிருப்பா. அப்படியே அந்த அதே மாதிரி இப்போ நாவல்பாத்துல கூட்டுறவு ஆஹா இங்க இறங்கினா அந்த மகான் எழுதுகிற அந்த ஊர்ல அப்படின்னு ஒரு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்ல உப்பிலிப்பேன் அங்க ஒரு சுவாமிகள் இருப்பா. அங்க நமக்கு தெரிஞ்ச அளவு தான் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஊர்லயும் சுவாமிகள் அவாவா இருப்பா, பரமேகாந்திகள் இருப்பா. அதே மாதிரி காரைக்குறிச்சி எடுத்தா காரைக்குறிச்சியில 2 ஐஷிங்க பூராசனத்துல அப்படி எழுட்டு இருந்தாலும் இப்படி அந்த பக்கத்துல எந்த பக்கத்துல எடுத்தாலும் மகான்கள் எழுட்டு இருந்திருக்கா. நமக்கு இப்போ குறைஞ்சு போச்சு, யாராவது எங்க இருக்கான்னு தெரியுறது இல்ல. ஆக அப்படிப்பட்ட மகான்கள் ஊருக்கு போனாலே அந்த ஊர் எல்லையிலேயே ஒரு பயம் வரும் நமக்கு. விஷயம் தெரிஞ்சவாளுக்கு விஷயம் தெரியாத பத்தி நம்ம கவலை இல்லை. ஆக அந்த ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர் பெருமையே முதல்ல நினைக்கும்படியாக பண்ணும். அதான் கடிபொழில் எம்பெருமான் இருக்கிற ஊர் எப்படின்னா அது ஒரு தோற்றமே அழகா தெரியும். அதுல பல அந்த பரிமளத்தை அங்க வாசனையை உடையது அந்த ஊர். பரிமளத்தை நிரூபகமாக உடைய பொழில், நிரூபகமான அடையாளமாக அர்த்தம். ஆக அந்த ஊர் இறங்கின உடனே ஒரு வாசனை பெருமாள் ஸ்ரீரங்கத்துல அந்த கொள்ளிடத்துல பிரிட்ஜில ட்ரெயின் போன உடனே அந்த கோபுரம் சேவையாகும். ஆஹா ஸ்ரீரங்கம் வந்தாச்சு அப்படின்னு ரங்கா அப்பயே சொல்ல முடியாது இருக்கும். அதே மாதிரி திருப்பதிக்கு ஊர் உள்ள நுழைஞ்ச உடனே ஆஹா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அதிசயங்கள் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட நிரூபதி இப்போது தேசத்தின் போகிதை சொல்லுகிறதன்று இவருடைய பய நிவர்த்திக்கு உறுப்பானவற்றை சொல்லுகிற பிரகடனமாகியாலே நம் ஆச்சாரியர்கள் பய நிவர்த்திக்கு உறுப்பாக அருளி செய்த போர்வர்கள். ஒரு ஊர்ல இப்ப கடிபொழில் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா கடிபொழில் சூட் நெடுமருகில் கமலவேலி அப்படின்னு ஊரை வருகிறார். அந்த ஊர்ல இருக்கிற மேன்மையை சொல்றதுக்காக வந்ததா அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்காக சொல்ல வரல. பய நிவர்த்திக்கும் இது காரணமாக அமைய போறது. அதுதான் சொல்றார். இப்போது தேசத்தின் போக்கியதை சொல்லுகிறது என்று இன்னும் கடிபொழில் சூழ் தென் நெடுமருகில் கமலவேலி அப்படின்னா சொல்லிடுறா. இது ஊர் செழுமையார் பத்தி சொல்லிடா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த செழுமையை பத்தி போக்கியதை பத்தி சொல்ல வரல. இவருடைய பய நிவர்த்திக்கு உறுப்பானவற்றை சொல்லுகிற பிரகரணமாகையாலே நம் ஆச்சாரியர்கள் பய நிவர்த்திக்கு உறுப்பாக அருளி செய்து போர்வர்கள். ஏன்னா பெருமாளை சொல்லியாச்சு. பெருமாளை சொல்லி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ரட்சகையாக ஒரு திருக்கான்லாம் சொல்லிருக்கும் இல்லையோ. இப்படி அந்த பெருமாளுக்கு ரட்சகையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெருமாளுக்கு எங்க யாராலையும் ஆபத்து வரக்கூடாதுன்றதுக்காக இவர் ரட்சணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரட்சணை கைங்கிறது ஏன் பண்ணிட்டு இருக்கா? பெருமாளுக்கு எந்த அவதியும் வரக்கூடாது. எப்படி வரும் அப்படின்னா உள்நாட்டுல இருந்து இப்ப இந்தியாவில பார்டர்ல அவன் நிக்க வச்சிருக்கான்னா எதுக்காக அப்படின்னா இன்னொருத்தரால நம்ம நாடு பாதகமாக கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்கா. அந்த மாதிரி இவன் எல்லையில அந்த ஊர் எல்லையில இவ பாதுகாத்து நின்று இருக்கா. அப்படி இருக்கு அந்த ஊரை நீ போகிது சொல்லிட்டேனாக்கா அப்ப நிறைய பேர் அங்க வந்துருவாளே. அப்போ எல்லாரும் இப்போ டெல்லி என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் வரல இல்லையா. இவ்வளவு பாதுகாப்பு போட்டோம் வெளியில இருந்து இந்தியா பாக்குறதுக்கு அப்படி வரா. தாஜ்மஹால் என்ன இருக்குன்றா அது என்ன இருக்குன்றா அப்படி அவ உள்ளுக்குள்ள நுழைஞ்சு அவளே ஏதாவது ஆபத்து உண்டு பண்ணா என்ன பண்ண முடியும்? இருக்கோ இல்லையோ. ஆக அதுக்காக என்ன பண்றா அப்படின்னா
இந்த போகியதை சொல்லி அவ எல்லாரும் பார்க்க வருவான்றது இல்ல. இந்த அமைப்பே இருக்கே, இந்த ஊர் அமைப்பே பயத்தை போகக்கூடியது ஒரு அமைப்பு. புரிஞ்சுதா? இப்ப இந்தியாவில பார்டர்ல அங்கங்க போட்டிருக்கா, கடற்படை இருக்கு, இப்ப விமானப்படை இருக்கு, அந்த படம் இருக்கு, இந்த படம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. நிறைய பேர் இந்தியாவை பாக்குறதுக்கு வரா. காஷ்மீர் இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்தை சேவிக்கிறதுக்கு வரா, இந்த பக்கம் திருவேங்கடமுடியான சேவிக்கிறதுக்கு வரா, அப்புறம் காஞ்சிபுரம், எல்லாரும் வெளிநாட்டுல நிறைய பேர் வரா. நிறைய பேர் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா? இவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருந்தால் கூட இவ்வளவு பேர் எதுக்காகனா அந்த ஊர் போகியத்தை அனுபவிக்கிறதுக்காக வரா. அதே சமயத்துல இந்த ரட்சணை பண்றா போலீஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, இவா இத காப்பாத்துறா, அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் இவ பண்றா. அங்கங்க இப்ப கேமரா வைக்கிறா இப்பெல்லாம் இல்லையா, யார் வரா யார் இதெல்லாம் ரட்சணத்துக்கு உறுப்பு. ஏன் இப்ப கேமரா பிக்ஸ் பண்றது அப்படின்லாம் ரட்சணைக்கு உறுப்பு. அதெல்லாம் கேமரா வச்சிருக்காரு, நம்ம போட்டோ எல்லாம் அதுல வருமே அப்படின்னு அந்த போகியதைக்காக சொல்ல வரல. அந்த போகியது இல்ல, இங்க போட்டோ வச்சிருக்காள் அப்படின்னு ஓஹோ நாம கூட ஜம்முன்னு அதுல வருவோமே அப்படின்னா காமனுக்கு அந்த போட்டோன்னு தெரியும். ஆனா அதுல ஆபத்து ஏதாவது நடந்ததுன்னா நாமளும் இப்படி மாட்டுவோமேன்றது தெரியாது. ஆனா போட்டோன்னு அந்த போகியதைக்காக வைக்கல, போட்டோ அது ரட்சணத்துக்காக வைக்கல. அந்த மாதிரி இந்த ஊரானது அமைப்பானது எல்லோரும் போகலாம்படி இருக்கும். ஆனால் அந்த போகலாம்படி வரவாளையும் எம்பெருமானுக்கு ஆபத்து வராதபடி பண்ணக்கூடிய ஊர். அது எப்படி அப்படின்றது இப்ப பார்க்க போறேன். இவருடைய பய நிவர்த்திக்கு உறுப்பானவற்றை இப்போ கரிபொழில் சூழ் நெடுமருகில் இது ரட்சணை எப்படி ஆகும்? பய நிவர்த்திக்கு உறுப்பானவற்றை இப்ப இவருடைய பய நிவர்த்திக்கு உறுப்பானவற்றை சொல்லுகிற பிரகடனமாகையாலே இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கோம், அங்க மடக்கண்ணி காவல் பூண்டன் கீழே சொல்லியிருக்கோம். அப்படி இருந்துச்சு இந்த ஊர் அனுபவிக்கிற போகியதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த பிரகரணமே போகியதை பத்தி சொல்லல. சில ஊர்லாம் பார்த்த அணிகள் சூழ் அரங்கம் அப்படின்னா சொல்றா. அது அந்த ஊருடைய செழிப்பு, செழுநீர் திருக்குழந்தைன்னு சொல்றா. இப்படி எல்லாம் அதனுடைய செழிப்பை சொல்றா. ஆனா இந்த இடத்துல சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய ரட்சணைக்கு வேண்டிய உறுப்பானது சொல்றாரு. அப்ப கடிபொழில்னா என்ன அப்படின்னா, இந்த வாசனையினாலே மயங்கி போயிடுவா. இந்த வாசனையை அனுபவிச்சுட்டு வர்றது இருக்கும் இல்லையா. இப்ப தாழம்பூ வாசனை வந்ததுனாக்க அந்த தாழம்பூ எங்க கிடைக்கும்? சரி, அந்த தாழம்பூவை பறிக்க போகணும், அந்த வாசனையை நோக்கின்னு வச்சு தாழம்பூவை பறிச்சுருவா. அதே சமயத்துல அந்த தாழம்பூ என்ன பண்ணும், ஓஹோ இந்த வாசனை இருந்தா இங்க பாம்பு இருக்கும், தாழம்பூ இருக்கிற இடத்துல பாம்பு இருக்கும், அதனால நம்ம அங்க போகக்கூடாது. இந்த வாசனையே போக்கியதையை உண்டு பண்ணும். ஆனா அந்த போக்கியதையே இவனை அங்க போக விடாது பண்ணும். ஆக எம்பெருமானுடைய கடிபொழில் இருக்க, இந்த கடிபொழில் அந்த பரிமளத்தை அனுபவிக்கிறவன் என்ன பண்ணா, ஓஹோ இவன் என்ன பண்ணுவான், அதாவது சாத்விகம் இல்லாத ஒரு பொல்லாதவன் ஒருத்தன் வரான்னாக்க, ஓஹோ இந்த சாத்விகமான வாசனை இருக்கும் இல்லையா, அந்த சாத்விகமான வாசனை இவனை அப்படியே இவனோட குணத்தை மாறி பெருமாளை சேவிக்க முடியா பண்ணிடும். அது அந்த இந்த பரிமளத்துல ரொம்ப ஆசையா இருக்கணும். என்ன பண்ணா, டே இந்த வாசனை இருக்குடா, இந்த வாசனைய நாம் ஒரு ஸ்திரீயோட அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்திரீய அந்த வாசனையை கொண்டு இதர விஷயங்கள்ல அனுபவிப்பான். ஆனால் அங்க அந்த ஊர் பரிமளம் எப்படி தெரியுமா, அந்த வாசனையானது என்ன எண்ணத்தோட வரணும், கொடிய எண்ணத்தோட வந்தான்னா அந்த கொடிய எண்ணத்தை மாத்தி எம்பெருமான சேவிக்க முடியா பண்ணும். அப்போ ரஷனைக்கு உறுப்பு அந்த வாசனை. அந்த கடிபொழில் இருக்க போக்கியத்துக்காக அந்த பரிமளம் இல்ல. அங்க அந்த பரிமளமானது, ஓஹோ இப்படிப்பட்ட பரிமளத்தோடைய பரிமளமானது இவன் நெஞ்சத்தை மாத்தி பரிசுத்தனாக்கி பெருமாளை சேவிக்க முடியா பண்றது. அதனால இந்த பரிமளமானது ரட்சணைக்கு உறுப்பு, போக்கியத்துக்கு இல்லை. கரிமொழியில் சூழ் ரொம்ப ஆச்சரியமான இங்க பரிமளத்தை நிரூபமாவுடைய புயல் நித்திய வசந்தமான தேசமே கை. நித்தியமே வசந்தோத்சவம் பண்றோமோ இல்லையோ, அந்த வசந்தோத்சவம் என்ன, சித்திரை வைகாசி தான் அந்த வசந்தோத்சவம். என்ன வசந்த ருத்து இருக்கிற காலத்துல தான் அந்த உற்சவம் பண்ண முடியும். நல்ல குளிர் காலத்துல போய் வருஷ காலத்துல போய் வசந்த உற்சவத்தை அப்படின்னாக்க அது எடுபடாது அந்த இடத்துல. ஆக அந்த வசந்தோத்சவம் ஒரு அழகான உற்சவங்கள். அந்த சில எல்லா திவ்யதேசங்களும் நடக்கிறது வசந்தோத்சவம். அதுல நீராழி மண்டபம் வச்சு பெருமாள் அங்க நீரெல்லாம் கொட்டி அதுல கந்த பரிமளங்கள் எல்லாம் கொட்டி ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம் இருக்கும். எல்லாரும் அந்த உற்சவத்தை செய்யறதுக்கு ஆசைப்படுவா. இந்த பார்க்ல போய் அந்த வசந்தத்துல அந்த வாசனை அனுபவிக்கிறது, அந்த வாசனை அது போகத்துக்கு. ஆனால் பெருமாள் சன்னிதியில அந்த வசந்த காலத்துல ஏற்படக்கூடிய
அந்த வெட்டிவேரினுடைய வாசனைகள் இவைகள் எல்லாம் சேர்த்து திருமால் அனுபவிக்கும்படியா பண்ணக்கூடிய போகியங்கள். நித்திய வசந்தமான தேசம் என்கை. இந்த வசந்த ருத்துன்றது அந்த 2 மாசம் தான். ஆனால் இந்த பரிமளம் இருக்க எப்பவும் இருக்கும். எங்க இந்த திருக்கோவில் இருக்க வாசனையானது. இப்பொழுது தேசத்தின் போகியதை சொல்லுகிறது என்று இப்பொழுது பிரகரணம் ஓஹோ அந்த வாசனை நல்லா இருக்கு, அதை முகர்றது ரொம்ப அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர போகியதை சொல்ல வரல. இவருடைய பய நிவர்த்திக்கு உருப்பானவற்றை சொல்லுகிற பிரகரணமாகையாலே ஏற்கனவே மடக்கண்ணி காவல் பூண்டன ரட்சணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதுல போய் இப்ப போகியத்தை சொன்னாக்க என்ன அர்த்தம்? அதனால போகியத்தை சொல்லல, இது ரட்சண உறுப்பாகையினால நம்ம ஆச்சாரியர்கள் பய நிவர்த்திக்கு உறுப்பாக அருளி செய்து போறவர்கள். அதனால இந்த வாசனைகள் எல்லாம் சொல்றது அப்படின்னாக்க இந்த போகியத்துக்காக சொல்ல வரல, அது பய நிவர்த்திக்கு உறுப்பாக ஆகிறது அந்த வாசனைன்றது அப்படின்றத சொல்றாருங்க அப்படின்னு சொல்ற. எப்படி அப்படின்னா போக மோட்சங்களை ஒழிய புருஷார்த்தம் இல்லையே. போகம் மோட்சங்களை ஒழிய புருஷார்த்தம் இல்லையே. எதிரா புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோட்சம் இருக்கும் இல்லையோ, அந்த காமமும் ஒரு போகம் தானே. அந்த போகம் இருந்தால் தானே மோட்சத்தை அனுபவிக்க முடியும். அந்த போகம் என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற போகம் இருக்கும் இல்லையோ. காமம் இச்சை இதர விஷயங்கள்ல இருக்கிறது தான் அந்த போகமானது. போகன்ற ஒரே சப்தம் தான். அந்த போகன்றது இதர விஷயத்துல இருந்தா அது போக்கியத்தை அனுபவிக்கிறது. ஆனா பகவத் விஷயத்துல கொண்டு போட்டா அந்த போகம்ன்றது அந்த ருச்சியானது பகவத் கைங்கரியத்துல போகும். அந்த ருச்சிக்கு போக்கியம் கிடையாது, அந்த போக்கியம் தான் அது. ஆனா அந்த போக்கியம் இதர விஷயங்கள்ல இல்லாமல் பகவத் விஷயத்துல ஈடுபடுறதுனால அதுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அதனால தர்மார்த்த காமம் மோட்சம் என்பது சப்தங்கள் இருந்தால் கூட எப்படி அந்த காமமானது மோட்சத்துக்கு உறுப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பரிமளமானது போக்கியத்துக்கு, இந்த இடத்துல போக்கியத்துக்கு இல்ல ரட்சணைக்கு உறுப்பாக இருக்கு அப்படின்னு சாய்கிற. போக மோட்சங்களை ஒழிய புருஷார்த்தம் இல்லையே. ஆக போக மோட்சங்களை தவிர புருஷார்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது. போகம்ன்றது பெருமாள் கைங்கரியத்துக்கு ஏற்படக்கூடிய ருச்சி. புருஷார்த்தம் என்பது மோட்சம் என்பது கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை ருச்சியோட கூடிய கைங்கரியம் தான் நமக்கு புருஷார்த்தம். பகவத் விரோதிகளாய் இருப்பார், விஷயாந்தர பிரவணராய் இருக்கையாலே. அதாவது கொடிய எண்ணம் ரஜோதமங்களை உடையவர்கள், இதர விஷயங்கள்ல பற்று உள்ளவர்கள், அவர்கள் தான் பகவத் விரோதி, அவர்கள் தான் பகவத் விரோதிகள். அதனால அவர்கள் தான் விஷயத்திர பிராமணா இருக்காரு. அவர்களை தன்னுடைய போகிய அதிசயித்தாலே உள்ளு புகுறாமே தன் பக்கலே துவக்கவற்றாயிருக்கை. அப்படி விஷயாந்தர பிரவணர்களாக இருக்கிறவர்கள் கூட அந்த ஊருக்கு வந்தா என்ன ஆகும்னா, சில பேரை தன்னோட சேர்த்து அனுபவிக்கணும், சில பேரை உள்ள விட்டா ஆபத்து. அதனால இந்த வாசனைய அனுபவிச்சுட்டு அப்படியே போயிடுவா. சில பேர் இந்த விஷயாந்தர பிராமணியம் எல்லாம் இருக்கா இல்லையோ, ஓஹோ வாசனை நல்லா இருக்குடா, சரி இதை அனுபவிச்சுட்டு போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவ வரமாட்டா, வீட்டுக்குள்ளே வரமாட்டா. அது ரட்சணம் தானே. ஏன் அந்த வாசனையை பார்த்த உடனே இந்த வாசனையை தடுத்து, எப்படி பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து தன்னுடைய பெண்ணுடைய உருவத்தை வச்சுட்டு ராட்சசல மயக்கினாலோ அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய பரிமளத்தினாலே ஊர்ல விஷயாந்தர பிரவணர்களாக இருப்பவர்கள் வந்தால் கூட இந்த பரிமளத்தை அனுபவிச்சு அவர்கள் பெருமாள் கிட்ட வராம அப்படியே போயிடுவா. ஆனா அந்த திவ்ய தேர்தனால மெதிச்சதுனால அவளுக்கு ஒரு புண்ணியம் வரப்போறது, அது அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த அவளுக்கு கூட அவளுக்கு தெரியாம ஒரு புண்ணியம் வருது. ஆனால் அவர்களால உபதிரம் வராதுன்றதுக்காக என்ன பண்ணா, இந்த பரிமளத்தை காட்டியே அவளை அப்படியே ஊர்ல அனுப்பிச்சிட வேண்டியது. இப்படி அவர்களை தன்னுடைய போக்கியாதிசயத்தாலே உள்ளு புகுறாமே. எது தன்னுடைய போக்கியாதிசயம் எது? இந்த பரிமளமானது என்ன பண்றது அப்படின்னா, அவர்களை உள்ளு புகுறாமே, அந்த ஊருக்கு உள்ள பெருமாளை செய்ய முடியாதபடி தன் பக்கலே துவக்கவற்றாய் இருக்கை. அவர்களுக்கு என்னதான் சொன்னாலும் பெருமாள் கிட்ட வரப்போறது இல்ல, பெருமாளை பத்தி தெரிய போறது இல்ல. ஆனா அப்படியே தொடர்ந்து யாராவது ஒருத்தன் கர்ப்பகத்துல உள்ள பிரவேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டாலும் என்ன பண்ண முடியும்? அதனால அவள் இந்த வாசனையை கொண்டே வெளியில அனுப்ப முடியாது பண்றது. இதுதான் ரட்சணைக்கு உறுப்பு. உள்ளுப்புக்கு ஒருவனை அழிய செய்யணுமோ, இத போக்கியத்தை அனுபவிக்க அமையாதோ. ஒருத்தன் உள்ளுக்குள்ள நம்ம முன்ன பின்ன, அதனாலதான் முன்ன பின்ன தெரியாதவரை உள்ள கேட்ல போட்டுறாளே, அன்னோன் பர்சன் வில் நாட் பி அலவுட் இன்சைட் அப்படின்னு ஒரு போர்டுல போறோம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த பரிமளத்தை வச்சுட்டு மீதி பேர்லாம் இந்த பரிமளத்தினுடைய வாசனைய பாகவதால இருக்கிறோம் என்ன பண்ணா, ஓஹோ இது பெருமாளுடைய கந்தன்டா,
சரி உள்ள போனா இன்னும் அதிகம் நல்லா போய் சேவிக்கலாம் அப்படின்னு அந்த பரிமள கந்தத்தை வச்சுட்டு சாத்விகளா இருக்க உள்ள போவா. இந்த அசாத்விகளா இருக்க விஷயம் தெரியாதவளா இருப்பான்னாக்க அவளை அப்படியே. அதனாலதான் உள்ளுப்புக்கு ஒருவனை அழிய செய்ய வேணுமோ, ஒரு அசத்கல்பமான ஒருத்தன் வந்து உள்ள பூந்து பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து பண்ணுவான்னா அவன் அண்ணா திருமணம் எல்லாம் போட்டுருவான். அண்ணா இப்போ திருப்பதியில சாத்துமர சேவைக்காக முன்னெல்லாம் எவ்வளவு கஷ்டம். அவன் வேணுகிட்ட ஒரு சூத்திரன் கூட ஒரு பூனல் எடுத்து மாட்டிப்பான், ஒரு திருமணம் போட்டுவான், அந்த கிரிதாலாம் எடுத்துருவான், வந்து நம்மளோட நின்றுவான். இப்பெல்லாம் என்ன பண்றா, கோத்திரம் சொல்லு, ஆச்சாரியின் தனின்னு சொல்லு அப்படின்னு பார்த்து அப்படிதான் விடுறா. இப்போ என்ன அங்கேயும் கஷ்டம் வந்துருது, எல்லாரும் இப்படி வர ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்காக ஆச்சாரிய புருஷெல்லாம் அங்க இருக்கிற ஆச்சாரியனே இவாளையெல்லாம் பார்த்து பரீட்சை பண்ணி உள்ள அனுப்புறார். அதுலயே நம்மளுக்கு சில பேர் தனி இந்த நேரம் நின்று போடுறா. இதுதான் பெரிய சோதனையான விஷயம். அபிவாதியை சொல்லுன்னா கூட சொல்ல தெரியல, தனி ஆச்சாரியம் உங்க ஆச்சாரியம் தனி சொல்ல. அவ வந்து எந்த ஆச்சாரியம் தனி சொன்னாலும் அவளுக்கு சந்தோஷம் தான். அதை வச்சுட்டு அவ உள்ள விடுறா. அப்படியும் தனின்னு தெரியாம சில பேர் இருக்கா. இப்படி எல்லாம் சில பேர் வெளியே தெரியல. உண்மையாகவே சாத்மர சேவைக்கு போகக்கூடிய தகுதி இருந்தவாளை கூட இந்த தனியன் தெரியாம இருந்தா வெளியில போய் அனுப்பிச்சுடுறா. அப்படி இருக்கு இப்போ சன்னிவேசம். முன்னெல்லாம் ஏமாத்திட்டு உள்ள வந்தா, இப்போ ஒரு பிராமணனா பிறந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு, ஆச்சாரியன் தனியை தெரியாதனால. இப்படி உள்ளுப்புக்கு ஒருவன் அடியை செய்ய வேணுமோ, சரி இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு தெரியாது, அதனால எல்லாரையும் உள்ள விட்டு அதனால ஏதாவது ஆபத்து வரணுமா, அதுக்காக என்ன பண்ணா இந்த போக்கியத்தையே அனுபவிக்க அமையாதோ, இந்த பரிமளத்தையே அனுபவிச்சேன்னு வச்சுவா, அவனுக்கு எதுல நாட்டம் இருக்கோ அதை வச்சு நான் அப்படியே போயிடுவான். அதனால இது ரஷணத்துக்கு உறுப்பு. கடிபொழில் சூழ், அந்த கடிபொழி நெடுமருகில் அத்தை தப்பி புகுந்தாரை திருவீதிதான் ஆயாம விஸ்தாரங்களாலே தரிசனீயமாய் உள்ளு புகராதபடி துவக்கவற்றாய் இருக்கை நெடுமருகில். சரி, இந்த வாசனையும் மீறி ஒருத்தன் உள்ள வந்துடுறான். அசத்கல்பமா அசத்தா இருக்கவன் பார்த்தான், ஆஹா இந்த வீட்டுல இந்த அக்ரஹாரங்கள்லாம் சின்ன இருக்க, அந்த சின்னைக்கு அழகு ஈடு அழகு. திண்ணையில போய் உட்காண்டாலே போறோம், அது ஒரு அழகு. அப்புறம் கொஞ்சம் படுத்துட்டா போறோம், இன்னும் ஆச்சரியம். இப்பெல்லாம் கொசு, ராத்திரில கொசு இருக்கு, அதனால திண்ணையில படுத்துட்டா கஷ்டம். முன்னெல்லாம் கிராமாந்தரத்துல அந்த திண்ணையில படுத்துன்ற அழகம், இந்த வாசல் வீதியில கட்டில போட்டு படுத்துக்கிற அழகம் ரொம்ப ஆச்சரியம். அவ வாசலை திறந்து போட்டு படுத்துட்டு இருப்பா, பயமே கிடையாது. ஏன்னா எல்லாம் தெரியும், பயம் உண்டு, அதனால நிர்பரமா இருந்தா. இப்ப கதெல்லாம் எங்கேயும் திறந்து போட்டு முடியாது, அப்படிப்பட்ட கிராமத்தை கூட இப்ப கதை திறந்து போட்டுக்க முடியாது, அப்படி ஒரு பயம் இருக்கு. ஆக அந்த திண்ணை இருக்கிற வீடுதான் அழகு. வீட்டுக்கு அழகு எதிரானா திண்ணை. இப்படி நெடுமருகில் ஆச்சரியமான விசாலமான அக்ரஹாரம் பார்த்தான். என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க வாசனையை பார்த்தான், வாசனையை மீறி உள்ள வந்தான். உள்ள வந்தோடனே டேய் இந்த அழகா இருக்குடா, இந்த அழகான வாசல்ல திண்ணையெல்லாம் இருக்கு, சரி இதுல கொஞ்சம் உட்காந்து நம்ம கொஞ்சம் சமபரிகாரம் பண்ணிப்போம் அப்படின்னு என்ன பண்ணா, இவன் வந்து உள்ளுக்குள்ள போய் ஏதாவது கலாட்டம் பண்ணலான்னு வருவான். பார்த்தான், சரி அந்த திண்ணையை பார்த்தா அப்படியே படுத்து விட்டான். அப்படியே படுத்துன்னு தூங்கி போட்டான். எழுந்த உடனே இவனுக்கு வந்த, சரி நம்ம காரியம் ஆச்சு, போ நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு போயிடுவான். ஆக நெடுமருகில் இப்படி அழகான வீதியா இருந்தால் கூட அந்த வீதியானது என்ன பண்றது, பாகவதாளா இருந்தா அவள் அங்க உட்காந்து பஜனை எல்லாம் பண்ணுவா, பெருமாள் திருநாம சொல்லுவா, கதையை சொல்லுவா, கதையை கேட்கறதுக்காக திண்ணையில உட்காந்து ஆச்சரியமா பல பேர் இது பண்ணிட்டு இருப்பா. தின்ன அதுக்கப்புறம் கீழே வந்து பெரிய வாசல் குரடு இருக்கும், அந்த குரடுல உட்காந்துருப்பா. பெரியவாளா இருக்கா திண்ணையில உட்காந்துருப்பா. அந்த கொஞ்சம் பாகவதாளா, இன்னும் கொஞ்சம் சின்ன பாகவதாளா இருக்கா குரட்டுல உட்காருவா. குரட்டுல உட்காந்து அவன் திண்ணையில உட்காந்து உபன்யாசம் பண்ணுவான். இந்த குரட்டுல ஒரு 100 பேர் உட்காந்து கேட்பா. அப்படி எல்லாம் திண்ணை, குரடு, இப்படி பல விஷயங்கள் அந்த அக்ரஹாரத்துல இருக்கும். அவசியமாக அந்த அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும். அப்படி நெடுமருகில் அத்தை தப்பி புகுந்தவாறே, எத்தை தப்பி புகுந்தவாறே அந்த பரிமளத்தையே அனுபவிச்சு, சரி இவன் துஷ்டன், இந்த பரிமளத்தை வச்சு அப்படியே போட்டன்னு பார்த்தா அதையும் மீறி ஒருத்தன் உள்ள வருவானு இல்லையா, அந்த உள்ள வரணும். அப்படி அத்தை தப்பி புகுந்தவாறே அந்த பரிமளத்தை போக்கியதாலே அனுபவித்து எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கை விளைவிக்குவதற்காக ஒருத்தன் உள்ள வரவான்னு வச்சுவா. திருவீதி தான் அந்த திருவீதி இருக்கோ அந்த அமைப்பு, அந்த ஆச்சரியமான அகன்றதான நீண்டதான விசாலமான அந்த அமைப்பு இருக்கோ இல்லையோ, அந்த அமைப்பு தான் ஆயாம விஸ்தாரங்களாலே தரிசனீயமாய். அதை பார்த்த உடனே இவ்வளவு பெரிய அக்ரஹாரமா, என்னடா இது, ஒவ்வொரு ஆத்தையா பார்த்தா எல்லாம் எவ்வளவு விசாலமா இருக்கு அப்படின்னு அதையே ரமிச்சிடுவான்.
அந்த வீதியை பார்த்து இப்படியே பார்த்துட்டே இருப்பான். இப்படியே பார்த்துட்டு தரிசனீயமாய் உள்ளு புகராதபடி துவக்கவற்றாய் இருக்கை. ஆக அது அந்த பரிமளமும் உள்ளுக்குள்ள வராதபடி பண்ணும் சில பேருக்கு. அதை மீறி வந்தான்னா இந்த அமைப்பை பார்த்த உடனே இவ்வளவு பெரிய அக்ரஹாரம், இங்க இருந்து எவ்வளவு தூரம் நடக்கிறது, அதுவும் இருக்கிற வீடை பார்த்தா இந்த வீட்டிலேயே அதனுடைய அழகை பார்த்துன்னு போயிடுவா அந்த திண்ணையெல்லாம். ஆக இப்படி அந்த நெடுமருகில், இந்த நெடுமருகில் வழி பூரா அப்பேற்பட்ட ஆச்சரியமான வீதி, அந்த வீதியினுடைய அழகே அழகு. அதுலயே ஒருத்தர் ரமிச்சு போயிடுவா, ஆழங்கால் பட்டு போயிடுவா. அப்படி உள்ளு புகழாதபடி துவக்கவற்றா இருக்கை. இது என்னது, இப்ப நெடுவீதியா இருக்கிறதுனால என்னாச்சு, அதுவே ரக்ஷணமாச்சு. நெடுவீதி இவ்வளவு பேர் அகந்து இருக்கு பாத்தியா, ஒருத்தன் வந்தா ஓடி தப்பி போறதுக்கு கூட இவ்வளவு பிசா இருக்க. நல்லா குறுகலா இருந்தா ஒன் வேயா இருந்ததுனாக்க தப்பி ஓட முடியாத, இன்னொரு வழியா தானே போனோம் அப்படின்றதுல இந்த நெடுவீதி. இங்கே நம்ம கண்ணதுக்கே இப்படி இந்த பக்கம் ஓடி போடலாம். அப்படிப்பட்ட பெரிய வீதியா இருக்கேன்னா அந்த வீதியிலையும் அவன் வர முடியாது. அந்த ஏன்னா அழக பார்த்து அப்படியே தங்கிடுவான் அப்படின்னு. கமலவேலி பரப்பு மாற பூத்த தாமர்களை உடைத்தான தடங்களை உடைத்தாய் இருக்கை. கமலவேலி சரி, வயல் காட்டு பக்கம்லாம் அப்படி போலாம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய அழகு ஒரு ஆச்சரியமான அழகு. அந்த அழகு கூட பரப்பு மாற பூத்த தாமரைகளை உடைத்தான தடங்களை உடைத்தாய் இருக்கை. இப்படி ரொம்ப விசாலமா இருந்தா சில சமயம் அங்க உஷ்ணங்கள் வரும், அதாவது தாபங்கள் இருக்கும். அந்த தாபத்தை போகிறதுக்காக அழகிய தடாகங்கள், அதுல தாமரை பூக்கள், இப்படி அது ஒரு அழகு. அந்த அது ஓடைகள் பரப்பு மாற பூத்து கிடக்க தரிசனீயமாய். சரி, நெடுவீதியை அப்படி போனாக்கா சரி தப்பிச்சுட்டு அப்படி போலாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அது ஒரு அழகு, தாமரை பூ, அது ஒரு வாசனை. அது அப்புறம் அந்த ஓடைகள்லாம் வருதோ இல்லையோ, அந்த ஓடைகள்லாம் வரைச்ச அந்த ஓடைகள்ல நடந்து வரதே ஒரு அழகு. இப்படி ஓடைகள் பரப்பு மாற பூத்து கிடைக்காலே தரிசனீயமாய் அங்கே கால் தாழும்படி பண்ணுகை. சரி போ, ஊர் உள்ள பெருமாள் சேவிக்க வேண்டாம், இந்த பக்கத்துல இந்த வீதி, அந்த பக்கத்துல போனா அழகான தடங்கள் ஓடைகள், இவைகள்லாம் பார்த்தாமே தரிசனீயமா இருக்கே. சரி, இதுலயே பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே இத்தால் ஒரு காவல் வேண்டாதபடி அரணை உடைய தேசம் என்கை. இவைகள்லாம் போகியமா நினைச்சுட்டா போகியம்தான், ஆனா இவைகளே ரட்சணத்துக்கு உறுப்பாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நெடுமருகில் பரப்பு மாற பூத்த தாமரைகளை உடைத்தான தடங்களை உடைத்தாய் இருக்கை. தடங்கள் என்ன, குளங்கள், ஓடைகள் பரப்பு மாற பூத்து கிடைக்காலே. இந்த ஓடைகள் அந்த இதுல இருந்து புஷ்கரணில இருந்து பெரிய ஏரி இருக்கும், அதுல சில ஓடைகள் எல்லாம் வரும். இந்த ஓடைகள் அதுல நடந்து போனா, அது கிராமத்துல இருந்தாலும் இதெல்லாம் தெரியும். அந்த ஓடைகள் எல்லாம் போனானாக்கா அது ஒரு ஆச்சரியம். ஓடைகள் பரப்பு மாதிரி பூத்து கிடைக்காது தரிசனீயமாய். தரிசனியம்னா கண்ணுக்கு விருந்தா இருக்குது. அங்கே கால் தாழும்படி பண்ணுகை. என்னடா பெருமாள் சேவிக்கிறது, இந்த ஊர் அழகப்படுறா அப்படின்னு சொல்லி அந்த விரோதிகள் கூட உள்ளுக்குள்ள போகாதபடி அவனை இங்க கால் தாழும்படியா பண்ணுமா. அதனால இது ஒரு ரட்சணத்துக்கு இது ஒரு உறுப்பு. ஆக கடிபொள் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையரையன் பணிய நின்ற பொற்புடைய அரணின்றியிலே ஒழிந்தாலும் கிட்ட ஒண்ணாத காவல் உரைப்பை இருக்கிறபடி. இந்த திவ்ய பெரிய பெரிய தேசத்துக்கு அரண் போகணும் அப்படின்னா அதுக்கு கோட்டை அதெல்லாம் மதில் சுவரெல்லாம் போகணும். இப்படிப்பட்ட இதுக்கு என்னடா அப்படின்னு சொன்னா, அரணின்றியிலே ஒழிந்தாலும் இப்படிப்பட்ட அரண்கள்லாம் இல்லாட்டா கூட அதாவது பெரிய மதில் சுவர்கள் இவைகள்லாம் இல்லாட்டா அகழி இதெல்லாம் இல்லாட்டால் கூட இந்த என்னடா இந்த இதுக்கு ஏற்றம் அப்படின்னா, பொற்புடைய மலையரையன் பணிய நின்ன இத்தியாசத்தோட செறிவையுடைய மலையமானவர்களுக்கு ஆசிரியனானவன் வர்த்திக்கிற தேசம். மலை போல் இருக்கான், ஏன்னா பச்சைமா மலை போல் மேனின்னு எம்பெருமான் இருக்கான் இல்லையோ. ஆக இதெல்லாம் மீறி இந்த ஊருக்கு என்னடா அப்படின்னா பெரிய மலையே நிக்கிறது. எது இந்த பெருமலைன்றது பெருமாள். இந்த பச்சைமா மலை போல் மணி அப்படின்ற சொல்றத மலை போல ஒக்க திருமேனி உடையவன். அந்த மலை ஊருக்கு பாதுகாவல் இருக்கும் இல்லையோ, அப்படி பிரதானமான காவலா இருக்கக்கூடியவன் மலையரையன் இந்த எம்பெருமான்.
தபஸ் பண்ணி வந்து காக்க என்றே நிலவராலே காக்கப்பட்ட தேசம் என்கை அந்யோன்யம் உண்டான செறிவை சொல்லுதல். அதாவது எல்லோரும் ஏகண்டராய் காக்கும் தேசம் என்கை. இப்படி எம்பெருமான் தபஸ் பண்ணி வந்து காக்க என்றியே அப்படின்னாக்கா என்னன்னாக்கா எம்பெருமான வந்து காக்கிறதுக்கு வேண்டிய மலைகள்லாம் இருக்கும் இல்லையோ. ஆக தபஸ் பண்ணி காக்க வேண்டிய மலைகள் அதெல்லாம் இல்லாத நிலவராலே காக்கப்பட்ட தேசம் என்கை. இந்த நிலவராலேன்னா கண்ணுக்கு ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான காக்க என்று நிலவராலே காக்கப்பட்டது. நிலவராலே தபஸ் பண்ண வந்து காக்க என்றே நிலவராலே காக்கப்பட்டது. நிலவர் அப்படின்னா அங்க தேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனானே காக்கப்பட்ட தேசம் என்ன அந்யோன்யம் உண்டான செறிவை சொல்லுதல். பரஸ்பரம் எம்பெருமானுக்கு அடியார்கள் இப்படி நிறைந்திருந்தனால அந்த ஊர், அதாவது எல்லோரும் ஏகண்டராய் காக்கும் தேசம் என்கை. இப்படி பல பேர் அந்த திவ்ய தேசத்துல இருக்கா. எம்பெருமானுக்கு தாசபூதர்கள், எம்பெருமானுடைய பரிவுள்ளவர்கள் இப்படி நிறைந்து இவன் பெருமலை போல இவன் இருக்குச்ச மீதி பேர்லாம் அவனுக்கு கைங்கரி மண்டத்துக்காக வந்திருக்கா. இந்த கைங்கரி மண்டவா அவா என்ன பண்றா அப்படின்னு சொன்னா இந்த தபஸ் பண்ணி பெருமாள்கிட்ட இது பண்ணல, அப்படிப்பட்டவா இல்ல. இவெல்லாம் சாதாரண பக்தரால் நிலவராலே காக்கப்பட்ட தேசம். நிலவரன்னா வர்த்திக்கிறவர், அந்த வர்த்திகளாலே காக்கப்பட்ட தேசம், அவனாலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் இவர்கள். எல்லோரும் ஏகண்டேராய் காக்கும் தேசம் என்கை. அதனால எம்பெருமான் ரட்சகன். இப்ப இவாள்லாம் அவனுடைய ரட்சிய வஸ்துக்கள் அப்படின்றதே இல்லாத எம்பெருமான் இவர்களை காக்க, இவர்கள் எம்பெருமானை காக்க ஏக கண்டேராய் எல்லோரும் ரக்ஷணம் என்ற ஒரே எண்ணத்தை உடையவர்களாய் இருப்பதனால ஏக கண்டேராய். எம்பெருமான் இவர்களை காக்கணும்ன்ற, இவா என்ன பண்றா எம்பெருமான காக்கணும்ன்றா. துர்கை உள்பட எம்பெருமான காக்கணும்ன்றா. ஆக இப்படி பரஸ்பரம் எல்லாருக்கும் ஒரே எண்ணம். ஆக நிலவராலேன்னா அங்க வர்த்திக்கிறவராலே அர்த்தம். ஆக எம்பெருமான் பிரதானமா மலையா இருந்து வர்த்திக்கிறான். அங்க இருக்கிற பாகவதாரர்கள் எல்லாருமே, பாகவதால் துர்கை உள்பட எம்பெருமான காப்பதற்காக இவாள் வர்த்திக்கிறார். இப்படி எல்லோரும் ஏககண்டராய் காக்கும் தேசம் என்கை. இந்த திருக்கோவிலுக்கு ஒரு பெருமை இருக்க. அதனால அந்த இயற்கையான வஸ்துக்கள் இருக்க, பரிமளம், கடிமலவேல், கமலவேலி, இப்படி எல்லாம் இருக்க. எல்லாமே சேத்தன அச்சேதனங்கள் எல்லாம் அங்க நிலவராலே அப்படின்னாக்க அந்த ஊருக்குள்ள இருப்பவைகள் எல்லாமே பெருமாளை காப்பதற்காக, எம்பெருமான காப்பதற்குன்ற ஒரே எண்ணத்துடையவர்களா இருக்கா. அது அச்சேதனமா இருந்தான்னு, அச்சேதனமா இருந்தான்னு, இதர தேவதையா இருந்தான்னு எல்லாமே எம்பெருமான காப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். ஆக இந்த திவ்ய தேசம் ஏகவச்சனம் ஜாத் அபிப்பிராயத்தாலே பணிய நின்ற. ஏகவச்சனம் அப்படின்றது ஜாத்தி அபிப்பிராயத்தாலே. இங்க என்ன ஜாத்தி அபிப்பிராயம் அப்படின்னா எல்லோருமே ரக்ஷணன்ற ஒரே இது. ஜாதின்னா இது அமரர், இவன் நித்தியர், இவன் முக்தர், இவன் பத்தன், அது அச்சேதனம் அப்படின்னு எல்லாம் விவசாயம் எல்லாமே சேத்தன அச்சேதனம் எல்லாமே எம்பெருமான காப்பாத்துறதுக்காக இருக்கிறது. ஏகவச்சனம் ஜாத்தி அபிப்பிராயத்தாலே பணிய நின்ற சர்வ சமாசன் வர்த்திக்கிற தேசம் என்கை. பணிய நின்ற, சேவிக்க நின்ற. பணி என்ன, பணி குனிஞ்சு போறது கிடையாது. இந்த பணிய நின்ற எல்லாருமே இங்க வந்தான்னாக்க அசத்கல்பமா வந்தால் கூட, அதாவது அசத்தா இருந்தாலும் ரஜகுண தமகுண வந்தால் கூட இவர்களை பவ்யமாக்கும்படியாக பண்ணக்கூடிய தேசம் என்பை நின்ற சர்வசமாசேனான பின்பு காணும் கிருதகிருத்தினாய் தரையில் கால் பாவிற்று. முதல்ல எம்பெருமான எல்லாரும் அடையும்படியா பண்றது, அடையும்படியா பண்ணி அங்கேயே கிருதகிருத்தினாய் அங்கேயே ஸ்திரமா இருக்கும்படியா பண்ணிடும். திருப்பி அவனை வெளியில் அனுப்பாது. அப்படிப்பட்ட தேசம். கிருதகிருத்தினாய் தரையில் காவில் பாவிற்று. எம்பெருமாட்ட பக்தி வச்சான், பெருமாள் அவனை ஏத்துட்டார். உடனே இப்படி பெருமாள் நம்மள ஸ்வீகரிச்சுட்டார அப்படின்னு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுமே அப்படின்னு கிருதகிருத்தியனாய் தரையில் கால் பாவிற்று. சரி, நம்ம மாட்டுக்கு வரோம், ஏதோ பெருமாளை செஞ்சாச்சு, நம்ம பட்டு போயிடுவோமே அப்படின்றது இல்லாம அங்க பெருமாளை அவன் சேவை கொடுத்தானே, அவன் சேவை கொடுத்தது நாம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணுவோமே அப்படின்ற பாவத்தை உண்டு பண்ணி தரையில் கால் பாவிற்று. அத கிருதகிருத்தியனாய் எம்பெருமான் சேவையிலே ஆழங்கால் பட்டு அதனாலே ஆசைப்பட்டவனாய் கிருதகிருத்தியனாய் ஏதாவது கைங்கரியம் பண்றதுக்காக அந்த ஊர்லயே கால் பாவிற்று. சேத்தனர் பகவத் விஷயத்தில் போகியதை அளவும் செல்ல அவகாகித்தால் கிருதகிருத்திய ராமா போலே
விமுகராய் இருக்கச்சே நிர்ஹேதுகமாக சம்பந்தத்தை உணர்த்தவன் சம்பந்தான ரூபமாக ஆசிரியத்தால் கிருதகிருத்தினாக சொல்ல வேணுமோ. சேத்தனர் பகவத் விஷயத்துல போகிதளம் செல்ல சேத்தனர்கள் அறிவு உள்ளவர்கள் அந்த போகித்து பகவத் விஷயமான போகித அவகாய்த்தால் கிருதகிருத்திரார் நல்ல சாத்விகமான அறிவு இருந்து இந்த போகியத்தை அனுபவித்தா அவ எம்பெருமானுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டு அவனுக்கு கைங்கரிய மடத்துக்கு உறுப்பாவான். ஆனா விமுகரா இருக்க செய்து இப்ப விமுகர்லாம் இருக்க இல்லையோ, விமுகர்னா பெருமாள் கிட்டேயே வராதவா இருக்க இல்லையோ, அவளை என்ன பண்ணுனாக்க நிர்ஹேதுகமாக சம்பந்தத்தை உணர்த்தினவன். ஆனா அவனுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார், ஓஹோ இந்த பரிமளத்தை கொண்டால் இந்த ஊருக்கு வந்தானே, இந்த செழிப்பை பார்த்து இந்த ஊர்ல அந்த கமலவேலி அதெல்லாம் பார்த்து வந்தானே, இந்த நெடுமருகில் இந்த வீதி எல்லாம் வந்தானே, இவனுக்கு ஒரு சம்பந்தத்தை உணர்த்தி சம்பந்தானுர்வாக ஆசிரியித்தால் இந்த சம்பந்தங்கள்லாம் எந்த சம்பந்தம், இந்த பரிமளத்தை பார்த்தான், ஓஹோ இந்த பரிமளம் ரொம்ப ஆச்சரியமா இருக்க, இவன் இந்த விஷயத்துலாம் வரவே மாட்டான், ஓஹோ இந்த பரிமளம் எங்க இருக்குன்னு பாப்போமே, சரி வா, ஓஹோ இதானா இவன் தானே பரிமளரங்கன், சரி அதனால அப்புறம் அந்த பரிமளத்தை வச்சுட்டு உள்ள சேவிக்க வரான். அதுக்கப்புறம் இந்த கமலவெளி எல்லாம் பார்த்தான், அக்ரஹாரத்தெல்லாம் பார்த்தான், இதெல்லாம் பார்த்தானே ஓஹோ இப்படி செழிப்பு உள்ள ஊருக்கே, இங்கே 2 நாள் இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தங்கி அதுக்கப்புறம் பெருமாள் இப்படி நிர்ஹேதுகமாக இவன் ஒண்ணுமே பண்ணிட்டு வரல, பெருமாளை சேவிக்கணுமே வரல, ஆனால் அவனுக்கு நிர்ஹேதுகமாக சேத்தனர்கள் விஷயத்துல ஓஹோ இந்த பரிமளத்தை நாம அனுபவிக்கணும், இப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அறிவோட சாத்விக எண்ணத்தோட வரவாளுக்கு பெருமாள் அது பண்றது ஆச்சரியமே கிடையாது. ஆனால் விமுகராய் இருக்க செய்தியும் நிர்ஹேதுகமாக இந்த சப்தத்தை எடுக்கலன்னா அவளுக்கு இப்போ நிர்ஹேதுகமாக எப்படி சொல்லணும், எப்படி இருந்தாலும் அந்த வாசனை எல்லாம் சேர்ந்துட்டு நுகர்ந்தானோ இல்லையோ அவனுக்கே தெரியல, அது அவனுக்கு இந்த விஷயத்துல இல்ல, அவன் வந்ததே ஒரு காரியம் தானே, அது அதிக நிர்வேதம் வந்த ஒரு காரியம், அந்த காரியம் பண்ணதுனால பெருமாள் அனுகிரகம் பண்ணார். இந்த பன்மளத்தை தெரிஞ்சுக்காம அவன் தானாக்கா இதுக்கு நிர்ஹேதுகமான்னு சொல்லிட முடியுமா, அந்த பதம் போட்டாதான் அவளுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கும். பெருமாள் நிர்ஹேதுகமா ஒண்ணுமே பண்ணணும், இவன் ஒரு வியாபாரம் பண்ணுவான், அந்த பண்ணதான் பண்ணுவான், அந்த வியாபாரத்தை கொண்டுதான் பெருமாள் ரட்சணம் பண்ணுவார், அவனை திருத்துவார். என்ன அது யாதிச்சிகமா சொல்லட்டும், எந்த சுகதமா இருக்கட்டும், அதே நிர்ஹேதுகமாக பெருமாள் பண்றான்றது அந்த சப்தங்கள் அவளுக்கு அது போட்டுதான் ஆகணும் நிர்ஹேதுகமாக. ஏன்னா அப்படி அது ஒரு பசப்பு காட்டுறது அந்த வார்த்தைகள். நிர்ஹேதுகமாக சம்பந்தத்தை உணர்த்தினவன் சம்பந்தானுரூபமாக ஆசிரியித்தால் கிருதகத்தினாக சொல்ல வேணுமோ. இப்படி அவன் விமுகராய் இருந்து இந்த பரிமளத்தெல்லாம் கொண்டு சேவிக்க வந்தால் கூட அப்படி அவனை அதிசயத்தை உண்டு பண்ணி அவனை கிருதகிருத்தின் ஆகும்படியாக பண்ணும். அப்படிப்பட்ட பெருமை உடையது பூங்கோவலோ. இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் உடைய ஊருக்கு பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. அங்க தொழுதெழு அங்க உயர்வர உடையவனே தொழுதெழு மனனே அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பூங்கோவலூர் தொழுதும் அவனை ஒழிய அத்தேசமே போக்கியமாயும்படியே இவர் திருப்பதிலே மண்டினபடி இப்படி போகியத்தை உண்டு பழக்க ஊர்ல எல்லாருமே இருந்திருக்கா. அதுல விமுகரா இருந்தவா கூட வந்திருக்கா. இவருக்கு பய நிவர்த்தி பிறந்த விடத்திலும் திருவுள்ளம் தரைப்பட்டு கிடந்தது. சர்வ பிரகத்தான ரட்சகமான தேசமாகியாலே நமக்கு பயப்பட வேண்டா, நெஞ்சே நாம் அனுபவிக்க போறான் என்கிறான். இந்த ஆழ்வாருக்கு பயம்தான் ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளவு பெருமாள்கிட்ட காதல். இந்த காதல்னால நமக்கு என்ன ஆபத்து நேருமோ இப்படி இல்ல. ரட்சணத்துக்கு உறுப்பான இந்த தேசமே இருந்தால் கூட இத உள்ள இந்த ஊருக்கு போய் சேவிக்கலாமா வேண்டாமா, சேவிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இவருக்கு பயமா. அதனால தொழுதும் பொழுது நெஞ்சே அப்படின்னு சொல்லி நெஞ்சுக்கு உரப்ப சொல்லி தன்னுடைய பயத்தை போக்கிண்டு பூங்கோவலூர் தொழுதும் இப்படிப்பட்ட ரட்சணத்துக்கு உறுப்பான எல்லாத்தையும் நிறைந்ததான இந்த ஊருக்கு நம்ம போகலாம் வாருமே அப்படின்னு சர்வ பிரகத்தாலும் ரட்சகமான தேசமாகியாலே நமக்கு பயப்பட வேண்டாம். நெஞ்சுக்கு சொல்றார் ஆழ்வார், இது தவறுமா, இது நீ பயப்படவே வேண்டாம், இந்த ஊர்ல நமக்கு எந்த ஆபத்தும் வராது. சில ஊர்ல போனா அவனுடைய அழகலையே ஆடுபட்டு அப்படியே நின்றுடுறோம், பெருமாளையே செவிக்கா போயிடும். இங்க அப்படி கிடையாது, வா பெருமாளையே செவிக்கலாம். இங்க தொழுது போகுது நெஞ்சே உண்ண போறா என்பாரே போலே அழைக்கிறார். சரி எல்லாரும் வாங்க ததியாரணைக்கு போலாமோ இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி சர்வசாதாரணமா வாங்க, நாம வந்த காரியம் என்ன, ததியாரணைக்கு தானே வந்தோம், வாங்க சாப்பிட போலாம் அப்படின்ற மாதிரி இவர்லையும் வா நம்ம பெருமாளை செவிக்க தான் வந்துடும், பெருமாளை செவிக்க போலாம் என்று உண்ண போறா என்பாரே போலே அழைக்கிறார். தொழுதெழுவீரே தொழாத போது சத்தை இல்லை. அதனால நாம் ஒரு பாகவதாலையோ பெருமாளையோ நித்தியம் சேவிச்சாதான் நமக்கு சத்தை. இந்த தலை இருக்க, இந்த உடம்பு இருக்க,
இந்த சர்வ அவயங்களும் பூமியில விழுந்து பட்டாதான் நாமெல்லாம் சத்தை பெற்றவர்கள் அப்படின்றத இந்த பாசுரத்தை முடிஞ்ச வற்புடைய வருநெடுந்தோள் மன்னர் மால வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு வெப்புடைய நெடுங்கடல் தனிவேல் உய்த்த வேல் முதலா வென்றானோன் விந்தமேய கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்ட கடிபழ்சோல் நெடுமருகில் கமலவேலி பொற்புடைய மலையரையன் பணிய நின்ற பூங்கோவலோர் தொழுதும் போது நெஞ்சே. இப்படி ஆச்சரியமான அனுபவத்தை திருக்கோளூர் விஷயமா அனுபவிச்சோம். ஆனா சுவாமி தேசிகன் சம்பந்தம் இல்லாத நாம இந்த ஊரை அனுபவிச்சோன்னா அப்படி இல்லை. இது அடுத்த தரம் தேகல ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு இந்த பாசுரத்தை அடுத்த பாசுரத்துக்கு போகன்றதை விண்ணப்பிச்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். கேள்வி இருக்கா கேட்கறேன். யாருக்காவது கேள்வி இருக்கா சுவாமி கேட்கறது? வேற ஏதாவது சொல்லணுமா? சுவாமி அடியன் சடகோபன் அது அற்புதமான ஆச்சரியமான பாசனம். அது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய ரொம்ப டென்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் பதத்துக்கு போட்டிருக்கிற அர்த்தத்தை இவ்வளவு அழகா தேவரீர் விவரிச்சது ரொம்ப மனசுல ஆழ்ந்து பட்டுது. முக்கியமா அந்த கற்புடைய மடக்கண்ணி காவல் பூண்டங்கிற இடமும் கடிபொழில் அந்த இடமும் எத்தனை எலாபரேஷன், எத்தனை எபிலிட்டி டு இன்டர்பிரட் இட்ங்கிறத ரொம்ப அழகா சாதிச்சது. அதுல இந்த கற்புடைய மடக்கன்னிங்கிறவ அவ துர்கை பரமசிவனுடைய பத்னி, ஆகவே கன்னின்னு கூப்பிடுவானே அப்படிங்கறதுக்கு அதுக்கு தேவரே பல விதமாவும் அந்த அவர் சொன்ன அர்த்தத்தை விவரிச்சு சொன்னது மனசுல ரொம்ப பட்டிருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா அவர் ரொம்ப பர்த்தாவுக்கு கடமைப்பட்டவ, அதே சமயத்துல பகவானை ரட்சிக்கிறதுக்காக விரதம் ஏத்துன்னு இருக்கா. அந்த தம்பியை வளர்த்தி கொண்டு ரட்சிக்கிறா. அதுலயும் கொடுத்த அந்த பாதுகாப்பது என்பது கஷ்டமான காரியம் அப்படிங்கறத இடத்தை எடுத்து அந்த லேடிஸ் ஜெரிகண்டி மாதிரி ஸ்ரீ தொத்தி வச்சுட்டு அதே சமயத்துல பாதுகாக்கிறதை பத்தி எடுத்தது லௌகிகமா ரொம்ப ஈஸியா அப்சார்ப் பண்ண முடிஞ்சது. அப்புறம் அந்த கடிப்புழல்ங்கிற இடத்துல பரிமளமானது ரட்சணைக்கு உறுப்பு, பரிமளமானது போக்கியதைக்கு உறுப்பு அல்ல அப்படிங்கிற சென்ட்ரல் பாயிண்ட ரொம்ப அழகா தேவரீர் இன்னைக்கு விஸ்தரிச்சது. ஆகவே மொத்தத்துல உயர்ந்த அனுபவம் இன்னைக்கு. அதுதான் விஞ்ஞாபிச்சுக்கணும். கேட்கறதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வீட்டுக்கு அழகு திண்ணைக்கு முன்னாடி கொரடு அதெல்லாம் புளிப்பொங்கல் பழைய காலத்துல இருந்தது ஞாபகம் வருது. தேவரி சொன்னாப்புல வாசல்ல கட்டில எடுத்துட்டு பயமில்லாத படுத்துட்டு இருப்போம். இப்பெல்லாம் சொல்லுங்க முடியாது. எல்லாம் ரொம்ப பர்சனலாவும் அதே சமயத்துல அனுபவியமாவும் இருந்தது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஐசிங்கர் எழுதின நோட்ஸ் ஒரு 2 காப்பி இன்னைக்கு அனுப்புறேன். நான் ராஜாஜி அவருக்கு அனுப்புறேன். அது ராஜாஜி அனுப்பி அவருக்கு அனுப்பிச்சு விடுவார். ரொம்ப சந்தோஷம். பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த அதை தவிர வில்லுவலம் பெரிய சுவாமி சீபாஷி விஷயமா எழுதி வச்சிருக்காரு. அதையும் அனுப்புறேன். அவ அண்ணா பிராத்தாக்கள் 2 பேருமே சின்ன பிட்டு கிடைச்சா கூட விட மாட்டான். ஒரு சின்ன பேப்பர் ஏதாவது ஒரு சைடு இருந்ததுன்னா கூட ஒரு பத்திரிகை அது பின்னாடி பக்கத்துல கூட அவ எழுதி வச்சிருக்கா. அதை நான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறேன். அவளுடைய சிக்கனங்கள் வாழ்க்கையில எவ்வளவு சிக்கனத்தை கடைபிடிச்சா, எந்த பேப்பர் எடுத்தாலும் நல்ல விஷயங்கள் தான். அது பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவ ஸ்ரீபாஷி விஷயமா ஏதோ பெரிய சுவாமி எழுதியிருக்க. அது ஒரு 4 பக்கம் எழுதியிருக்க. நான் அதை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புறேன். அது எப்படி வரும் தெரியல எனக்கு. அது ஜெராக்ஸ் எடுத்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது கிரந்தத்துல இருந்தாலும் அந்த காலத்துல என்னால் படிக்க முடியல. அதை நான் அனுப்புறேன். அதை பார்க்க அதுலயும் அவர் பத்திரிகையில பின்னாடி எழுதியிருக்கார் நுணுக்கமா. அதை பாதியாக்கிச்சு. அதுல எப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொன்னா அவ்வளவு சமப்பட்டவா அவள் வாழ்க்கையில ரொம்ப 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 சமப்பட்டவா. எந்த பேப்பரை படத்தான் இவர் உத்தமர் சுவாமியில அப்படிதான். எந்த பேப்பர் கிடைச்சாலும் நல்ல விஷயங்கள் எழுதிட்டே இருப்பா. அதுல அந்த பேப்பர் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு தெரியுமா? நாம இந்த ரசனை இப்படி கொண்டு போனோம்னாக்க அந்த பேப்பர் கூட அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு. நல்ல விஷயங்கள் எழுத முடியாது. அப்படி எல்லாம் இது பண்ணிருக்க. அதை நான் அனுப்புறேன். அப்புறம் அதை பாருங்க. ரொம்ப சந்தோஷத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த சாதிரக சுப்பிரபாதம் விஷயமா பெரிய சுவாமி அது ரொம்ப ஆச்சரியமானது. இதுக்கும் சம்பந்தம் இருக்குமோ தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் அவசியமா படிச்சு
மத்தவங்களோட ஷேர் அப்படியே. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய காரியம் இருக்கு. இந்த பிரபந்த புஸ்தகம் இருக்கும் இல்லையா, பிரபந்த புஸ்தகம் எல்லாரும் போட்டிருக்கா. ஆனா நம்ம வந்து கேசவாரி கிருபாபாத்திரம் ஆரம்பிச்சு தனி நினைச்சு ஒரு புஸ்தகம் கூட வரல. அதனால அதை பிரயத்தனப்பட்டு நம்ம கேசவாரி கிருபாபாத்திரம் போட்டு அதுக்கு முன்னுரை எழுதி ஒரு புஸ்தகத்தை அது நீங்க ரிலீஸ் பண்ணணும். அதாவது கேசவாரி கிருபாபாத்திரம் போட்டு புஸ்தகம் வரணும். அது ரொம்ப நாள் அது யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அது மனசுல நிருசிம்மபிரியா சம்பாதகரா இருந்து இதை பண்ணணும்னு ஆசை. அது எங்க சொல்றது அப்படி இப்படின்னு நினைச்சிருந்தேன். இதை ஏதாவது பிரயத்தனப்பட்டு பாருங்க. அதுக்கு அதுக்கு அந்த 4000 உத்தமூர் சுவாமி முன்னூறு எழுதியிருக்கார். அதை வச்சு அதை எழுதி அதை போட்டு ஒரு புஸ்தகமா நம்ம தனியின் போடு. ஏன்னா பிரபந்தமே நம்மளால தான் வெளியில வந்தது. ஈடனுடைய வியாக்கியானமே நம்மளால தான் வந்தது. நம்ம அந்த வழக்கு திருவிதி பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சு நமக்கு தான் அதுல சம்பந்தம் உண்டு. அப்புறம் அதை ஈட பண்ணி வந்தா, அதனால நமக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அதனால மூலத்தை எப்படி நம்ம ஐசிங்கர் வந்து வேதத்தினுடைய மூலத்தை போட்டாரோ அந்த மாதிரி அகோபிரோட அமெரிக்கா மூலியமா இந்த பிரபந்த புஸ்தகம் வந்து இங்க தமிழ்நாட்டுல நிறைய வரணும். கேசவாரி கிருபாபாத்திரம் போட்டு புஸ்தகம் வரணும். ராமானுஜ பாத்திரம் போட்டு வந்திருக்கு. கேசவாரி கிருபாபாத்திரம் போட்டு பண்ணணும். அது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னைக்கு அப்ப பெருமாள் சங்கல்பிக்கிறோம் நீ பண்ணிக்கணும். அது அவசியம் உங்களால பண்ண வேண்டிய கைங்கிறது. அப்படி என் பரம்பு பாக்கியம் அவசியமா தேவரும் கொஞ்சம் முன்னுற மாதிரி எழுதி கொடுத்து ஒரு அமைப்பை எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அப்புறம் ஒரு ட்ராக் போடுற அப்பல போட்டு நிறைய பேர் காத்துட்டு இருக்க உதவி செய்யறதுக்கு. அவசியம் செய்ய பகவத் அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தாலையும் இது ரொம்ப நல்ல சமாச்சாரத்தை இன்னைக்கு தேவரி தெரிவிச்சது. இந்த பிரபந்த புஸ்தகம் போடணுங்கிறதும் ஒரு தனியா மட்டத்துக்கே இருக்கட்டும். ரொம்ப சரி, அவசியம் செய்யணும். சந்தோஷம். வேற ஏதாவது சொல்லணுமா, கேட்கணுமா? அடியன் ஜெகன் பரத்வாஜ். ஆமா, இது இல்ல ஒரு மாதிரி ஒரு விபரீதமான ஒரு யோசனையா இருக்குமோன்னு ஒரு வேலை பயமா இருக்கு சார். பட் அது விபரீதமான எனக்கே பயமா இருக்க. இல்ல என்ன விபரீதம்? விபரீதம்னா சுவாமி சாதிச்ச விஷயத்துக்கு வேற மாதிரி அது மனசுல பட்டுது. அந்த கிருஷ்ணர் அந்த கம்சனால ஆபத்து வந்து துர்கை காப்பாத்தலைன்னு ஒரு மாதிரி அனுபவம் இல்லைனாக்கா அது அடியனா அது இதுக்கு கிருஷ்ணருக்கு கம்சனால ஆபத்து வந்திருக்குமா இல்ல இந்த மாதிரி நடந்ததுல கம்சன் இன்னும் ஒரு 10 வருஷம் ஆயுசு கிடைச்சதா அப்படி இல்லன்னா அது சரி. அதாவது குழந்தையா இருக்குச்சே கம்சன் ஒவ்வொரு குழந்தையும் வதம் பண்ணிட்டு வந்துருந்தா இந்த குழந்தைய அப்புறம் பெருமாள் சக்தி இருக்கு அதெல்லாம் விஷயம் வேற. பெருமாள் அப்பயே வதம் பண்ணா இந்த கதையெல்லாம் நடக்காது, அப்புறம் பாகவதெல்லாம் நடக்காத. அதனால பெருமாளை ஒழிக்க முடியாது. அவரே சங்கல்பம் பண்ணி துர்கையை முதல்ல அனுப்பிச்சு அவளை கொண்டு வந்து இங்க வச்சு அது மாதிரி பண்ணாரு. அவர் பண்ண லீல தான் இருந்தாலும் கூட வியாக்கியானத்தை ஒரு அழகு ரசிக்கிச்சு எப்படின்னாக்க இவள் பெருமாளை காப்பா. இப்ப வந்து திருக்கோவிலூர்ல முன்னாடியே இந்த ரஷணம் பண்றா அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து அது எல்லாரும் ஒத்துக்க முடியுமா? இருந்தாலும் கூட ஒரு பெருமாள் சங்கல்பத்தினால அவளுக்கு ஒரு ஈடுபாடு. அதாவது இப்ப பெரியாழ்வார் காப்பு பண்ணார் அப்படின்னாக்கா பெரியாழ்வார் இவ்வளவு சாஸ்திரஜனா இருந்து பெருமாள் காப்பு பண்ணாருன்னா யாராவது சிரிக்க மாட்டாங்க அப்படின்னா அவ்வளவு பிரேம. அந்த மாதிரி கதையில அதனால விபரீதமா அங்க ஒன்னும் நினைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. அதனால அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனை போய் கம்சன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுடைய கேள்வி அப்படிதானே? அதனால இதெல்லாம் கதை நடக்கிறதுக்காக பெருமாள் பண்ற காரியம். அதுல அவள் வந்தனால ஆழ்வாருடைய அனுபவம் இப்படி. அதனால அது தம்பி வழக்காரி என்றதுக்காக இப்படி வியாக்கியானம் பண்றா. எது தம்பி வழக்காரி அப்படின்னு சொன்னாக்க முதல்ல பிறந்து பெருமாளை வந்து அங்க கொண்டு வச்சு இவள் வந்து அங்க வந்ததுனால அந்த விபரீதமான இவளும் பெருமாளையும் புழைக்க வச்சா இவளும் புழைக்க கூட அந்த குழந்தைய கொல்ல முடியல அவனால. அதனால இப்படி சங்கல்பம் பண்ணி பெருமாள் நிறைய காரியங்கள் பின்னாடி பண்ண போறதுனால இப்ப பரதன் அவ்வளவு தூரம் பிரார்த்திச்சானே, பரதன் சரணாதி பண்ணி பிரார்த்திச்சானே, அப்பயே பெருமாள் எழுதிருந்தா கதை நடந்திருக்குமா? அதனால ஏற்கனவே தேவர்கள் எல்லாம் பிரார்த்திச்சிருக்கா. அவளுக்கு எல்லாம் அந்த பிரதிஜை பண்ணதுனால நான் வரைச்சு அதுக்கு சுவாமி தேசம் அபய பிரதான சார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிற. பரதன் சரணாதி வீண் போகல. பரதன் சரணாதி பண்றதுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் சரணாதி பண்ணிருக்கிறதுனால அவளுடைய பூர்த்தி பண்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணார், அத ஒரு வழியாக தன்னுடைய பாதுகையை கொடுத்து சமர்த்தனம் பண்ணார். அதனால பரதன் சரணாதி வீண் போகல.
அப்படின்னு சாச்சார். அத மாதிரி பெருமாள் அவதாரத்துல இவள் பின்னாடி இருந்து அவளை காப்பாத்தினான்னு ஒரு ரசோக்தியா சொன்னதுனால தம்பி வளைக்காரி என்றோல் ரசத்துக்கு அப்படி சொன்னார் தவிர பெருமாளுடைய பராக்கிரமத்துக்கோ அவருடைய இதுக்கோ குந்தகமே கிடையாது. ஸ்ரீமத் ரங்க சடாரி சம்யவரா லப்தாக மாந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்வஹாத் சடஜித் பாதாரவிந்தாஷயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்க துரீனதாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசிகதீந்திர கடாட்சலப்த த்ரையந்த சாரம் அனவத்ய குணம் புதாகிரியம் நாராயணாதி கிருபாபிஷித்தம் ஸ்ரீ ரங்கநாதேகரமாஸ்யாமஹ பாதுகா தேவசிவன் ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமः சிவதே சிவன் ஸ்ரீ ரங்கநாதேசீந்திர மகா தேசிகாய நமः.